ஹலோ, வணக்கம் 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 மை டியர் பசங்களா. என்னையா எல்லாரும் ரெடியா? ஆரம்பிக்கலாமா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? வணக்கம் வணக்கம் ரிதன்யா, தீக்ஷத், தஸ்வினி, ஸ்ரீசரண். ஸோ எல்லாரும் முதல் லெக்சர் பார்த்துட்டு ஹோம்ஒர்க்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்களா? ஏன்னா இன்னைக்கு ரெண்டாவது லெக்சர் லெவலை ஏற்ற போறேன். அண்ட் போன லெக்சரை ஃபர்ஸ்ட் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஒரு 2 கேள்வி உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? Are you all ready? Everybody excited? Shall we begin? Great. பசங்களா, அன்னைக்கு ஹோம்ஒர்க்கை முடிங்கடா ப்ளீஸ். ஏன்னா இப்பவே நீங்க மூட்டையை சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போக போக இன்னும் ரொம்ப கஷ்டமாயிரும். சரியா? அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம கொண்டு போக வேணாம். சோ அன்னைக்கு முடிங்க. ஏன்னா அதை மூட்டை சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உன்னால அதை முடிக்க முடியாது. அப்புறம் நீ கை விட்டுருவ. அப்புறம் நீ நம்பிக்கை இழந்துருவ. சோ ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன். சரியா? சோ பல்ல கடிச்சுக்கிட்டு, ஏன்னா இப்பவே உன்னால பண்ண முடியலனா இப்போ உனக்கு ஸ்கூல் இல்ல, வீட்டுல ஜாலியா லீவ்ல இருக்க. ஆனா ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு நீ டயர்டா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வருவ. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் படிக்கணும், ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணணும், கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். சோ அதனால இப்பவே பழக்கப்படுத்திக்கோ. சரியா? ஜெகத் ரட்சகன், ஹாப்பி பர்த்டே. சோ ஹாப்பி ஃபார் யூ. ஐ விஷ் யூ have a very very successful year ahead. Great. Thank you so much. So வாங்க பசங்களா ஆரம்பிக்கலாம். Let's not get delayed because இந்த செஷன் கொஞ்சம் பெருசா இருக்க போது. நான் 10-15 வரைக்கும் நான் எடுப்பேன் கண்டிப்பா. சோ இந்த செஷன் 10-15 10-20 வரைக்கும் போகும். நீங்க எல்லாம் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்க நான் நம்புறேன். வாங்க உள்ள போய் இன்னைக்கு செஷனை தெரிக்க விட்டுடலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜெனரல் மேத்தமேட்டிக்ஸ்ல ரெண்டாவது லெக்சர். ஓகேவா? ரெண்டாவது லெக்சர். அண்ட் வேதாந்துல என்னைக்குமே நாங்க ஃபர்ஸ்ட் போன கிளாஸ்ல நடத்தினதை ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிப்போம். ஓகேவா? போன கிளாஸ்ல நடத்தினதை ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கு நான் ஆரம்பிப்பேன். சோ யாரெல்லாம் ரெடி ரிவைஸ் பண்ண? சார் ரிவைஸ் தான் ஃபுல்லா திருப்பி டீச் பண்ணுவீங்களா சார்? ஆசை, நல்ல ஆசை இருக்குடா உனக்கு. டேய் ஃபுல்லா டீச் பண்ணுவாங்க உனக்கு. டேய் வேற லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்றீங்கடா. வெறும் 2 கேள்வி நான் சால்வ் பண்ண போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் என் கூட சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஆர் யூ ஆல் ரெடி? அண்ட் பசங்களா, போர்டு கிளியரா இல்ல, ஆடியோ வீடியோ சிங்க்ல இல்லைன்னா ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி வீடியோவை கொஞ்சம் கம்மி ரெசல்யூஷன்ல பாருங்க. ஏன்னா உங்க வீட்டுல இருக்க இன்டர்நெட் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். சரியா? ஏன்னா நீங்களாம் ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வீட்டுல இன்டர்நெட் ஸ்பீட் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருப்பாங்க முக்காவாசி இடத்துல. சோ அப்போ நீ கம்மி ரெசல்யூஷன்ல பாத்தீங்கன்னா அப்போ உனக்கு ஸ்மூத்தா இருக்கும். வீடியோ ஸ்டக் ஆகாது. ஹை ரெசல்யூஷன்ல பார்த்தாதான் வீடியோ ஸ்டக் ஆகும். சரியா? சோ அது உன்னோட விருப்பம். இதெல்லாம் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன், செக் பண்ணுங்க. மோஸ்டா பிரச்சனை இருக்காது. ஏன்னா உங்களை மாதிரி ஆயிரத்துக்கணக்கான பசங்க பாக்குறாங்க, எந்த இஷ்யூவும் இல்லாம. ஓகேவா? வெரி குட். சோ போன கிளாஸ்ல நம்ம பார்த்தது ஜெனரல் அப்ளிகேஷன் ஆஃப் ஐடென்டிட்டிஸ். போன கிளாஸ்ல we saw நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அதை எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு. இந்த கிளாஸ்ல ஐ வில் டீச் யூ ரொம்ப ஈஸியான ஸ்டஃப். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம்? பேசிக் ஐடென்டிட்டிஸ். a plus b ஹோல் ஸ்கொயர் எவ்வளவு பேருக்கு தெரியும்? a plus b ஹோல் ஸ்கொயர் எவ்வளவு பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு a plus b ஹோல் ஸ்கொயரே தெரிய மாட்டேங்குது. சோ அவங்களுக்கு நான் இதெல்லாம் ரிவைஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் தப்பா சொல்றீங்கடா. டேய் நேத்து ஒருத்த அனுப்புனா, சார் நான் பண்ணதுல என்ன சார் மிஸ்டேக்? தம்பி a plus b ஹோல் ஸ்கொயரே தப்பா எழுதிட்டாரு. அண்ட் பசங்களா, நிறைய பேரு சார் எனக்கு பிளாக் ஸ்கிரீன் வருது சார், ரிஃப்ரெஷ் பண்ணுங்க, வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வாங்க, சரி ஆயிரும். ஏன்னா நிறைய பேருக்கு ஆல் ரைட்டரா இருக்கு. சரியா? சோ அதனால பிரச்சனை இருக்காது. ஓகே? சோ a plus b ஹோல் ஸ்கொயர் திருப்பி பார்க்க போறோம். சார் என்ன சார் அப்போ இன்னைக்கு ரொம்ப பேசிக்கான கிளாஸா? டேய் குடுக்குற கேள்வி நீ சால்வ் பண்ணு, அப்புறம் நீ பேசு. சரியா? இன்னைக்கு நான் கொடுக்குற கேள்வியை மட்டும் நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் யூ வில் நோ. அப்புறம் அதை நம்ம அப்ளை பண்ண போறோம். அதை அப்ளை பண்ணி சில சூப்பர் கொஸ்டின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நான்லாம் உங்க வயசுல இருக்கப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். யாரா எப்படா கொடுப்பானுங்க இந்த மாதிரி கேள்விக்குன்னு உற்சாகமா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரியா? சோ அதனாலதான் இந்த கிளாஸ் நல்லா கவனிங்க, உற்சாகமா இருங்க. நிறைய பேர் குரூப்ல சால்வ் பண்றாங்க, எனக்கு அது ரொம்ப என்கரேஜிங்கா இருந்துச்சு. விட்டுறாதீங்க, இது ஆரம்பம் தான். பசங்களா, போக போக ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டா, இந்த மாதிரி இங்க டீச் பண்ணிட்டு அப்படியே யூடியூப்ல போய் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன் உங்களுக்காக. எப்படி பிளான்? அப்படியே நம்ம கிளாஸ்ல இருக்க எவ்வளவு பேர் பாக்குறீங்க? 800,000 people are there. நம்ம எல்லாருமே அப்படியே யூடியூப் போய் திருப்பியும் படிக்க போறோம்.
அதெல்லாம் வேற லெவல் பிளான் வச்சிருக்கேன் உங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்றதுக்கு. ஆனா மெதுவா நீங்க உண்மையா இருங்க, நீங்க சின்சியரா இருங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். சரியா? சோ பசங்களா சாட் ஆஃப் பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். உள்ள போலாம்ப்பா. இப்போ லெட்ஸ் கோ இன்டு த செஷன். கிரேட். சோ பசங்களா இன்னைக்கு தான் டாபிக் டா. அண்ட் வேதாந்தத்துல நான் சொன்னது போல என்னைக்குமே ரிவைஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போம். சோ லெட்ஸ் ரிவைஸ். சோ போன கிளாஸ்ல படிச்சது ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு குவாட்ராட்டிக். அதாவது ஒரு பயங்கரமான ஈக்குவேஷன் இருக்கும், அதை பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனா அத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச, நம்ம எல்லாம் 9th 10th படிச்ச குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா மாத்தி அப்புறம் சால்வ் பண்ணுவேன். அதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு குவாட்ராட்டிக். ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு குவாட்ராட்டிக்னா என்னது? பயங்கரமா இருக்க ஒரு ஈக்குவேஷனை நான் ஒரு சின்ன லெஜெண்டரி ஸ்டெப், ஞாபகம் இருக்கா? பர்பிள் கலர்ல எழுதுனேன்ல. சோ ஒரு லெஜெண்டரி ஸ்டெப்பை கொண்டு வந்து அந்த பெரிய ஈக்குவேஷனை ஒரு சாதாரணமான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா மாத்தி நான் சால்வ் பண்ணுவேன். அதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன்ஸ் ரெடியூசபிள் டு குவாட்ராட்டிக். ஒரு குவிஸ் நான் கேட்க போறேன், நல்ல கொஸ்டின், எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே இது நடக்கும். வேதாந்துல போன கிளாஸ்ல நடத்தினதை ரிவைஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போம். ஒரு கேள்வி இல்ல 2 கேள்வி, அதுக்கு மேல போகாது. இது ஆரம்ப கிளாஸ்னால நான் 2 கேள்வி ரிவைஸ் பண்ணுவேன். ஆனா போக போக ஒரு கேள்வி மட்டும் தான் ரிவைஸ் பண்ணுவேன் போன கிளாஸ்ல இருந்து. சரியா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல நான் ரொம்ப டைம் செலவழிக்க முடியாது. இன்னைக்கு நான் நிறைய நடத்த வேண்டியது இருக்கு. ஓகேவா? சோ இதான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கேள்வி, குவிஸ் கேள்வி. சால்வ் பண்ணுங்க எல்லாரும். ஐ வில் கிவ் யூ ப்ராபப்லி 1 minute, 1 நிமிஷம் டைம். நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், கவலைப்படாத. சார் என்ன சார் கேள்வி இது? நீங்க நேத்து எங்களுக்கு எல்லாம் மொக்க கேள்வியா கொடுத்துட்டு இப்போ எங்களுக்கு டஃப்பான கேள்வி நாங்க சால்வ் பண்ணுமா? என்ன சார், உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? டேய், சால்வ் பண்ண ஹெல்ப் பண்றேன்டா, ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணிருக்கானுங்க. நான் குரூப்பை பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்க கிளாஸ்ல, நம்ம கிளாஸ்ல இருக்க பசங்க சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ ஹவ் சீன் தட். சோ அதனால தான் ஐ கேவ் யூ திஸ் கொஸ்டின், ட்ரை இட் அவுட். சோ எப்படி சார் சால்வ் பண்றது, எப்படி சார் ஆரம்பிக்கிறது? பசங்களா 7 to the power 1 plus x I can write it like this. 7 to the power 1 minus x I can write it like this. அப்புறம் equal to 50. இதான் முதல் ஸ்டெப். கேள்விய நான் இப்படி மாத்திடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? சார் எல்சிஎம் எடுக்கலாமா? சார் எடு, எல்சிஎம் எடு. எல்சிஎம் எப்படி எடுப்ப? 7 into 7 power x by 1 plus 7 power 1 by 7 power x equal to 50. So LCM எடுக்கணும்னா நீ cross multiply பண்ணணும். அப்ப என்ன ஆயிரும்? 7 into 7 power x into 7 power x. 7 power x into 7 power x எவ்வளோ? 7 power x into 7 power x வந்து 7 power x square னு சொல்லாத, முட்டை மார்க் வாங்குவ. x square கிடையாது, 2x. ஏன்னா பேஸ் சேமா இருந்தா மல்டிப்ளை பண்ணா பவர் ஆட் பண்ணும். புரியுதா? அப்போ இப்படி ஆயிருமா? and 1 into 7 7 தான், divided by 7 power x equal to 50. இப்போ இத அந்த பக்கம் எடுத்துட்டு போ. அப்ப என்ன ஆயிரும்? 7 into 7 power 2x plus 7 equal to 50 into 7 power x. so 7 into 7 power 2x இத இந்த பக்கம் கொண்டு வா. அப்ப minus 50 into 7 power x plus 7 equal to முட்டை. அவ்வளவுதான். இப்போதான் லெஜெண்டரி ஸ்டெப். இப்போதான் லெஜெண்டரி ஸ்டெப். இது வரைக்கும் நான் பண்ணது கேள்வியை சிம்பிளிஃபை பண்ணேன். இதெல்லாம் நான் வந்து எக்ஸாம்ல 3 செகண்ட்ல பண்ணுவேன். சார் சீன் போடாதீங்க சார், சும்மா வெட்டி சீன் சார். நீங்க டேய் உண்மையாலே பண்ணுவாங்கடா. நீனே சொல்லுவ, நீ இப்ப 10th இருந்து 11th வரல, அதனால நீ அப்படி ஃபீல் பண்ணுவ. சார் சும்மா கதை அடிக்காதீங்க சார். நீனே 12th வரப்போ இந்த ஸ்டெப் நான் பண்ணிருக்கேன்ல, இப்போ நீ யோசிப்ப, சார் இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிருக்கீங்க சார். இந்த சிம்பிளிபிகேஷனை நான்லாம் மதிக்க கூட மாட்டேன். 1 செகண்ட் 2 செகண்ட் மைண்ட்லயே பண்ணிடுவேன். சோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் தான் கேள்வி ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன கேள்வி? இதுக்கப்புறம் என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லெஜெண்டரி ஸ்டெப் என்னது? 7 power x y ன்னு எடுத்துக்கோ. சோ 7 power x y ன்னு எடுத்தா அப்ப கேள்வி எப்படி மாறிடும்? 7 into y square minus 50y plus 7 equal to முட்டை. சோ இதான் உனக்கு கேள்வி. இவ்வளோ மொக்க கேள்வியை நீ சால்வ் பண்ண போற. இதை நீங்க முடிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். இப்ப நான் குவிஸ் ஆரம்பிக்க போறேன். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா?
எல்லாரும் ரெடியா? Let me see the answers. Boys and girls, 30 செகண்ட் உங்க டைம் ஆரம்பிக்க போகுது இப்போ. வெரி குட். நிகில் சாய், லோகேஸ்வரன், ஸ்ரீவர்ஷினி, கௌதம், சூப்பர்பா சூப்பர்பா, வேற லெவல் டாடி. அஹமத், வெரி குட். சஃபியா, சூப்பர் சஃபியா. VAR இன்டர்நேஷனல், கிரேட், சூப்பர் டே. கிளாட்ஸ்டன், வேற லெவல் கிளாட்ஸ்டன். சோ பசங்களா, இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். சோ குவிஸ் முடிய போகுது. 4, 2, 1 முட்டாய். குவிஸ் ஓவர். அண்ட் ரிசல்ட் என்னடா பயங்கரமா இருக்கு. 40% தான் கரெக்டா சொல்லியிருக்கானுங்க. டேய், பாதி கேள்வி நானே உங்களுக்கு சால்வ் பண்ணிட்டேன். மீதி கேள்வியை சால்வ் பண்ணதுக்கு என்னடா கஷ்டம் உனக்கு? மீதி கேள்வியை சால்வ் பண்ண என்னடா கஷ்டம்? ட்ரை பண்ணுங்கடா. ட்ரை பண்ணி ஆன்சர் கொண்டு வர பாருங்க. சரியா பசங்களா? இது புரிஞ்சிருக்கா? இதெல்லாம் புரியாட்டி உனக்கு எக்ஸ்போனன்ட்ஸ் தெரியலன்னு அர்த்தம். அது வந்து 7ஆம் கிளாஸ் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. எனக்கு புரியுது. நிறைய பேர் கொரோனா பேட்ச், எதுக்கு எடுத்தாலும் அதான் ரீசன். சோ கொரோனா பேட்சா இருந்தா என்னடா டே டைம் இல்லடா, போய் ரிவைஸ் பண்ணுங்கடா, லீவ்ல தானே இருக்கீங்க, இதெல்லாம் போய் படிச்சுட்டு வா, எக்ஸ்போனன்ட்ஸ் எல்லாம் படி. ஏன்னா இந்த சிம்பிளிபிகேஷன் நான் சும்மா சொல்ல, உன்னை கடுப்பேத்தணும், உன்னை உசுப்பேத்தி விடணும்னு சொல்லடா. உண்மையிலே 3 செகண்ட் மேல ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது இந்த சிம்பிளிபிகேஷன்ல. சரியா? ஏன்னா இதாண்டா ஆக்சுவல் கேள்வி. இதை சால்வ் பண்ண போறோம். சோ இதை எப்படி சார் சால்வ் பண்ணுவீங்க? வா பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன்? 7y square minus 50y plus 7 equal to முட்டையா? இப்போ splitting of middle term. சார் ஏன் சார் எப்ப பார்த்தாலும் splitting of middle term யூஸ் பண்றீங்க? டேய் உன் இஷ்டம்டா. உனக்கு ஃபார்முலா பிடிக்குமா? ஃபார்முலா அப்ளை பண்ணு. ஃபார்முலா தான் நான் சொல்லிட்டேன்ல. யாரோ ஒருத்தன் கேட்டிருந்தான், சார் நீங்க ஃபார்முலா எழுதவே மாட்டீங்க சார். டேய் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம்டா, நான் தான் கொடுத்துறேனே. ஃபார்முலா வந்து the roots are minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இதாண்டா ஃபார்முலா. b வந்து middle term minus 50, a வந்து 7 leading term coefficient, c வந்து constant term 7. இதெல்லாம் தூக்கி உள்ள போடு, உனக்கு டைரக்டா ஆன்சர் வந்துரும். உன் இஷ்டம். இந்த இதுல y தான் அது. சோ இந்த இதுல x கிடையாது, y. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது y. புரியுதா? சோ இப்போ நான் பண்றது splitting of middle term. so a into c 49. 49 எப்படி பிரிச்சா minus 50 வரும்? சார் 49 நம்ம வந்து -49 -1 அப்படி பிரிக்கலாம் சார். அப்போ வந்து -50 வரும் சார். சம் இப்போ ப்ராடக்ட் +49 வருதா? சூப்பர். சம் -50 வருதா? அவ்வளவுதான், முடிந்தது. கேள்வி முடிந்தது. இதனாலதான் நான் சொல்றேன், என் கூட ட்ரை பண்ணுங்க, ஃபாஸ்டா இருங்க. ஏன்னா இந்த ஒரு கேள்விக்கு நம்ம லிட்டரலா we have spent 7 to 8 minutes, which is crazy. சோ இத ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம சால்வ் பண்ணா ஆன்சர் என்னடா வரும்? இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி சால்வ் பண்ணா 7y minus 1 முட்டன் போடு. அப்போ y வந்து 1/7 and y minus 7 முட்டன் போடு. அப்போ y வந்து 7. y என்னது சார்? போன ஸ்லைட்ல நம்ம எழுதுனது y வந்து 7 power x சார். அப்போ 7 power x is 1/7. 1/7 னா 7 power -1. அப்போ x வந்து -1. அதே மாதிரி இங்க 7 power x 7 னா அப்போ x வந்து 1. அவள்தான் 1 -1. சூப்பரா? இப்போ சார்ட் தரகிறேன். இப்போ சொல்லுங்க டேய், எல்லாருக்கும் புரிஞ்சா? இதுல என்னடா டிஃபிகல்ட்டி? ஏன்டா கஷ்டப்படுறீங்க? Are you all clear? My dear boys and girls, everybody please let me know in the chatல டப்பு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். எல்லாருக்கும் கிளியரா? Are you guys happy with this? Shall I move forward? Yes. Time not enough. Okay. Time பத்தலனா okay. Superb. So பசங்களா, இத திருப்பி ரிப்பீட் பண்ண முடியாதுடா. ப்ளீஸ் வீடியோவை ரீப்ளேல பாருங்க. இல்லனா இத நோட் பண்ணி வச்சுக்கோ. உன் கிளாஸ் நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு திருப்பி வந்து நீனே சால்வ் பண்ணு. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி போலாம். ஏன்னா அடுத்த கேள்வி இதோட சேலஞ்சிங்கான கேள்வி. இன்னும் நல்ல கேள்வி. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. பரவாயில்ல. ஸ்லோவா இருந்தா பரவாயில்ல, டைம் பத்தலனா பரவாயில்ல. ஆனா புரியலன்னு சொல்ற பாத்தியா, அதான் எனக்கு ரொம்ப டேஞ்சர். சோ புரியாதவன் கிளாஸ்ல நம்ம டீச்சர்ஸ்ட டவுட் கேளுங்க. இல்லாட்டி கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் குரூப்ஸ் நாங்க கிரியேட் பண்றோம். சோ ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சால்வ் பண்றீங்க அவ்வளவுக்கு எவ்வளவு யூ வில் கெட் பெட்டர். லாஸ்ட் ஸ்டெப் வம்ஷி லாஸ்ட் ஸ்டெப் வந்து பேசஸ் ஆர் சேம், கம்பேர் த பவர்ஸ். அதெல்லாம் 7th ஸ்டாண்டர்ட் எக்ஸ்போனன்ட்ஸ்ல
டீச் பண்ணிருப்பாங்க. சோ நிறைய பேர் நான் தான் நோட்டீஸ் பண்றேன். நான் நோட்டீஸ் பண்றது 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்ச எக்ஸ்போனன்ட்ஸ் அது உங்களுக்கு தெரியல. எக்ஸ்போனன்ட்ஸ்ல நிறைய பேர் வீக்கா இருக்கீங்க. சோ எக்ஸ்போனன்ட்ஸ், பவர்ஸ், இண்டைசஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் மேத்ஸ்ல. அதை போய் ரிவைஸ் பண்ணு ப்ளீஸ். இப்போ 7th படிச்சா ஈஸியா இருக்கும்ல, அந்த நம்பிக்கை இருக்குல்ல எல்லாருக்கும். போய் அதை ரிவைஸ் பண்ணுங்க. அதெல்லாம் ரிவைஸ் பண்ணா நீங்களே யோசிப்பீங்க, அட சை இதாடா நான் கேட்டேன் சார்ட்ட அப்படின்னு நீனே ஃபீல் பண்ணுவ. புரியுதா? இப்போ உனக்கு தெரியாதனால யூ திங்க் திஸ் இஸ் பிக். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, போய் ரிவைஸ் பண்ணிட்டு வா, நீனே அடிச்சு தூக்கிடுவ. அந்த நம்பிக்கை நான் உனக்கு தரேன். சரியா? இப்போ நம்ம முன்னாடி போலாம். லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். இங்கேயும் சொல்யூஷன் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்த கேள்வி. லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. சார் இதுவும் நீங்க நேத்து நடத்தினதா? ஆமா, திஸ் இஸ் ஆல்சோ நான் நேத்து நடத்தின கான்செப்டோட கண்டினியூஷன் தான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சோ இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா பசங்களா, x² + 5x அதான் லெஜெண்டரி ஸ்டெப். லெஜெண்டரி ஸ்டெப் என்னது? I will take x² + 5x as y. சோ இதான் நம்ம லெஜெண்டரி ஸ்டெப். ஏன் சார்? ஏன்னா அப்படி நீ எடுத்தீனா அப்ப கேள்வி என்ன ஆயிரும் நீனே பாரு. அப்படி எடுத்தா கேள்வி வந்து y² - 2y - 24. சார் ஆமா சார், இந்த ஸ்டெப் பண்ணோடனே நம்ம கேள்வி வந்து ரொம்ப சாதாரண குவாட்ராட்டிக்கா மாறிடுச்சு சார். நான் சின்ன வயசுல படிச்ச மாதிரி. இப்போ சால்வ் பண்ணு. இப்போ அகைன் ஷிமோன் சாருக்கு பிடிச்சது ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம். நான் மோஸ்டா ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் தான் யூஸ் பண்ணுவேன். எப்பப்பெல்லாம் முடியுதோ, முடியாட்டி தான் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். முடியாட்டி தான் நான் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் அப்படி பழகப்பட்டேன். நீ உனக்கு குவாட்ராட்டிக் ஃபார்முலா பிடிக்குமா? பண்ணு, தப்பே இல்ல, தப்பே கிடையாது. உனக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணு. ரெண்டுமே ஒரே ஆன்சர் கொடுக்குமா? கண்டிப்பா. சார் இல்ல சார், இல்ல சார், வரல சார். டேய் காமெடி பண்ணாதடா, நீ தப்பா பண்ணிருப்ப. புரியுதா? ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரும் கண்டிப்பா. சரியா? சோ இப்போ a into c எவ்வளோ சார்? 1 into -24 -24 சார். சார் இதை எப்படி சார் பிரிக்கிறது? நம்மளுக்கு -2 வேணும். சம் நம்மளுக்கு -2 வேணும். சோ எப்படி நான் இதை பிரிப்பேன்? -6 அட என்னடா இது, -6 + 4. சரியா? -6 + 4 கரெக்டா வருதா சார்? ஆமா சார். -6 into +4 வந்து -24. சூப்பர் சார். -6 + 4 வந்து it is -2. கரெக்டா வருதுப்பா. அப்ப நான் சரியா பிரிச்சிருக்கேன். அப்போ I can split the middle term. I can split the middle term and solve for it. அப்போ y என்ன வரும் சார்? நம்ம பிரிச்சு எழுதுனா y - 6 காமனா வரும் சார். y - 6 காமனா வரும் and y + 4 மீதி இருக்கும். so y - 6 into y + 4 is equal to முட்டை. அப்போ y வந்து 6 இல்லாட்டி -4. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா, if you equate each of these products to 0, அப்படிதான் சால்வ் பண்ணுவேன். y - 6 equal to 0 போடுவேன். and அதே மாதிரி y + 4 equal to 0 போடுவேன். அதுலதான் y equal to -4 வரும். சோ ரெண்டு ரூட் வந்துச்சு. வெயிட் பண்ணு, இது பாதி கேள்விதான். இது ரொம்ப பெரிய கேள்வி. ஏன்னா 2 தடவை பண்ணும். இது வரைக்கும் நான் பண்ணது y கண்டுபிடிச்சது. y யார் கொண்டு வந்தா? y நான் கொண்டு வந்தேன். y அவன் கேள்வியில கொடுத்தானா? இல்லடா, y நான் கொண்டு வந்தேன். அப்ப நான் கொண்டு வந்தது நான் தானே சால்வ் பண்ணும். அப்ப நான் இப்ப x கண்டுபிடிக்கணுமா? அப்ப x கண்டுபிடிக்கிறதுக்கு x, if you want to find, you need to replace y with x. so y என்னது சார்? y வந்து x² + 5x சார். சூப்பரு. என்னது? பாதி கேள்வி ஓவர். இப்ப அடுத்த பாதி என்னது? அடுத்த பாதி y என்னது? x² + 5x. அதான் y. அது எவ்வளோ? 2 இருக்கு சார். அப்போ ஒண்ணா எடுத்து சால்வ் பண்ணு. இது ஒரு கேள்வி. and x² + 5x, y is equal to -4. அது ஒண்ணு. சோ இந்த மாதிரி சால்வ் பண்ணும். சோ அப்ப என்ன வரும்? x² + 5x - 6 equal to முட்டை and x² + 5x + 4 is equal to முட்டை. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண என்ன வரும்? இத ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம். ஓ இஷ்டம். ஸ்பிளிட்டிங் பிடிக்கலையா? குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணு. சரிவா? ஓ இஷ்டத்துக்கு குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சார் -b + or - (b²) 5² எவ்வளோ? 5² 25 -4ac -4ac 24 வரும். சார் பிளஸ் எப்படி சார் போட்டீங்க? மைனஸ் தானே சார்? டேய் -4ac, c மைனஸ் இருக்குல்ல, சோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். புரியுதா? அதெல்லாம் அந்த அளவுக்கு நீ ஃபாலோ பண்ணணும். சரியா? சோ அதான் இப்படி வந்திருக்கு by 2a. சோ இதான் நம்ம x ஓட ஆன்சர்ஸ். -5 + or - 7 by 2.
So x is equal to 1 இல்ல minus 6 and இங்க என்ன வரும் இத ஃபேக்டரைஸ் பண்ணினா x plus 4 into x plus 1 வரும் சார் எப்படி சார் அதெல்லாம் ஃபாஸ்டா பண்ண கத்துக்கோ நண்பா ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் புரியுதா சூப்பரா எவனுக்குலாம் புரிஞ்சோ சாட்ல ஒரு AD ஸ்கொயர் ஒரு 5 போடுங்கடா did you like it was it good மாசா சோ இதெல்லாம் பிராக்டிஸ் क्वेश्चंस இதெல்லாம் ரிவைஸ் பண்ணு இந்த மாதிரி தான் நீ கத்துக்கணும் இந்த மாதிரி கத்துக்கிட்டா தான் அடுத்த லெவலுக்கு போவ சும்மா அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காத சும்மா ஈஸியானதே போட்டுட்டு இருக்காதீங்கடா I want you to solve go higher reach higher இந்த பேட்ச் உனக்கு எக்ஸ்போஸ் பண்ண போகுது this will show you how much better we can learn apart from our book சரியா very good so எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் let's go forward super I am very very happy போன கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாதவங்க ப்ளீஸ் பழைய வீடியோ போய் பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் உங்களுக்காக கொஞ்சம் நீட்டா எழுத பாக்குறேன் நான் என் வாழ்க்கையிலே இவ்வளவு நீட்டா எழுதுனது இல்லடா உங்களுக்காக தான் எழுதுனேன் ஏன்னா நிறைய பேர் போன கிளாஸ் சொன்னாங்க சார் நான் சார் நீங்க அரபிக் மாதிரி ரைட்டு லெஃப்ட் யூ டர்னு நார்த் சவுத்னு எழுதுறீங்க கொஞ்சம் உருப்படியா எழுதுங்க சார் அதனால தான் இப்ப லெஃப்ட் டு ரைட் எழுதுறேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஐ வில் ட்ரை டு மெயின்டைன் திஸ் சரியா so let's go forward and very well done you guys are awesome போடு ஒரு தோல் great great very good so let's go forward இப்போ முன்னாடி போலாம் சோ உங்க எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாத்தியா கரெக்ட்டா நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் தான்டா -1 -4 1 -6 -4 -1 1 -6 நாலு சொல்யூஷன் ஏன்னா 4 டிகிரி பாத்தியா இந்த ஈக்குவேஷன் வந்து 4th டிகிரி சோ பசங்களா இன்னொரு முக்கியமான ஒரு டவுட் ஒருத்தன் கேட்டான் இன்னைக்கு குரூப்ல 4th டிகிரினா கண்டிப்பா 4 ரூட்ஸ் இருக்கும் ஆனா அந்த 4 ரூட்டுமே இந்த மாதிரி ரியலா இருக்குன்னு அவசியம் இல்ல புரியுதா எப்பவுமே உனக்கு 4 ரூட் இந்த மாதிரி இதெல்லாம் ரியல் ரூட்ஸ்ல இதெல்லாம் இன்டீஜர்ஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ் சோ இது நாலுமே ரியல் சோ இங்க உனக்கு ஈஸியா புரியும் ஆமா சார் ஷிமோன் சார் சொன்னாரு 4th டிகிரினா 4 ரூட்ரா நாலுமே வந்துச்சுடா சூப்பர்ரா ஓகே ஆனா இந்த மாதிரி வரணும்னு அவசியம் இல்ல இந்த மாதிரி வராமலையும் 4 ரூட் இருக்கலாம் ஏன்னா ரூட் கேன் பி ரியல் ஆர் இமேஜினரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல நம்ம படிப்போம்ல சோ எல்லாம் சேர்த்து கண்டிப்பா டிகிரிக்கு ஈக்குவலா ரூட்ஸ் இருக்கும் எப்பவுமே ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா டிகிரிக்கு ஈக்குவலா ரூட்ஸ் இருக்கும் அதுல சிலது ரியல் சிலது நான் ரியல் அதான் நீங்க கண்டுபிடிப்பீங்க நம்ம கண்டுபிடிக்கிறது யூசுவலா எல்லாமே ரியல் ரூட்ஸ் ஏன்னா இப்போதைக்கு நான் வந்து உனக்கு இமேஜினரி ரூட் சொல்லி தரல புரியுதா கிரேட் சோ முன்னாடி போலாம் லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் தம்பிங்களா ஆரம்பிக்கலாமா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் சார் எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லித்தாங்க சார் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் a+b² தலைவர்களே டேய் சில அல்ட்ரா லெஜெண்ட்ஸ் இருக்காங்க சார் a+b² வந்து ரொம்ப ஈஸி சார் ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க சார் இட் இஸ் a² உள்ள இருக்க a ஸ்கொயர் பண்ணுங்க சார் அப்புறம் உள்ள பிளஸ்ஸா அப்படியே பிளஸ் போட்டுக்கோங்க அப்ப b கொண்டு வந்து b ஸ்கொயர் பண்ணுங்க சார் அவ்வளவுதான் சார் இவ்வளவு சிம்பிளான ஐடென்டிட்டியை போய் ஏன் சார் கன்ஃபியூஸ் பண்றீங்க தலைவா இதை இன்னைக்கே நீ வேரோடு புடுங்கி வெளியே எழுதிரு இது தப்புடா டேய் இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா சில லெஜெண்ட்ஸ் இன்னும் அப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க 11th வந்துமே தம்பி இது கொடூரமான குற்றம் என்னது கொடூரமான குற்றம் மேத்ஸ்ல இப்படி பண்ணினா புரியுதா a+b² வந்து a² + b² + 2ab சரியா a² + b² + 2ab and a - b² வந்து a² + b² - 2ab சரியா சோ இப்ப இத வச்சு இப்ப நீங்க நினைக்கலாம் சார் இதெல்லாமா சொல்லி கொடுப்பாங்க என்ன சார் நீங்க இத வச்சு நான் கேட்க போற கேள்வி நிறைய பேர் கஷ்டப்பட போறீங்க ஓகேவா சோ முன்கூட்டியே சொல்லிடுறேன் பென் எடுத்துக்கோ என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணு சில விஷயங்கள் கொஞ்சம் புதுசா இருக்கும் சில விஷயங்கள் புதுசா தான் கஷ்டப்பட்டு கத்துப்பீங்க பரவாயில்ல அதெல்லாம் வர்த் இட் அந்த பிஹேவியருக்கு நீ வந்துட்டீனா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கத்துக்கிட்டீங்கன்னா தென் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் எதுவும் சொல்ல தேவையில்லை நீனே பண்ண ஆரம்பிச்சிருவ புரியுதா வெரி குட் சோ அதுக்கு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்படாதீங்க இது ரெண்டையும் நோட் பண்ணிட்டீங்களா சோ இப்ப இது ரெண்டை வச்சு நான் ஒன்னு டிரைவ் பண்ண போறேன் ஓகேவா சோ நான் ஒன்னு டிரைவ் பண்ண போறேன் பசங்களா அதான் நம்மளோட x + 1/x² சோ இதை எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா எல்லாரும் x + 1/x² என்னது சார்
இதான் சார் a, இதான் சார் b. அப்போ a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2a into b. இல்லையா? சூப்பரா. சோ இதான் x plus 1 by x whole square. சோ அப்ப x plus 1 by x whole square என்னது? x plus 1 by x whole square வந்து it is x square plus 1 by x square. இதுல என்ன ஆயிரும்? இதுல நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா மல்டிப்ளை ஆகுதுல. சோ அப்ப மீதி இருக்கிறது +2. சோ இது ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி. ப்ளீஸ் நண்பர்களே தயவுசெய்து மறந்துடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம அடுத்த half an hour இதான் பண்ண போறோம். அடுத்த half an hourக்கு இத வச்சு 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 கேள்வி கேட்டு 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 உங்களை எப்படியாவது இத ஞாபகம் வச்சுக்க வைக்க போறேன். சரியா? சோ இதான் அடுத்த half an hour நம்ம பார்க்க போறது. சோ எப்பவுமேடா நான் இப்ப இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தனா ஒரு பக்கம் மட்டும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஷிமோன் சார் கொடுத்தாரா நான் அப்படியே ஈ அடிச்சாங்க காப்பி அடிக்க போறேன், நான் அப்படியே மக் அடிக்க போறேன். x plus 1 by x whole square equal to x square plus 1 by x square plus 2. அது ஓகே. இந்த பக்கமும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட் டு லெஃப்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சோ நான் இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா லெஃப்ட் டு ரைட்டும் தெரியணும், ரைட் டு லெஃப்ட்டும் தெரியணும். ஏன்னா எப்படி கேட்பாங்கன்னு உனக்கு தெரியாதுல. எக்ஸாம்ல எப்படி வேணா கேட்கலாம். எக்ஸாம்ல இதை கொடுத்துட்டு இதை கேட்கலாம், எக்ஸாம்ல இதை கொடுத்துட்டு இதை கேட்கலாம். So anyway they can ask. So both ways you should be comfortable. புரியுதா? So both ways you should be comfortable. அப்படினா எனக்கு நீங்க எல்லாரும் இதையும் ஞாபகம் வச்சுக்கணும், எனக்கு நீங்க எல்லாரும் இதையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டும். புரியுதா? சார் எப்படி சார் வந்துச்சு, என்ன சார் மேஜிக் பண்ணீங்க, எனக்கு புரியல சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். டேய் டேய் இத இங்க எடுத்துட்டு வந்தேன்டா, அவள் தான்டா. டேய் இதை இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன், அவள் தான். நல்லா பாடுறா, கண்ணை தந்து பாடுறா. x square plus 1 by x square. ஓ அதான் பண்ணிருக்கீங்களா சார்? அப்போ ஓகே சார், புரியுது சார். So watch what I am doing. புரியுதா? So shall I move forward? Everybody clear? So இது வந்து x plus 1 by x. இதே மாதிரி x minus 1 by x க்கு நம்ம derive பண்ணிடலாம். சரியா? இதே மாதிரி x minus 1 by x க்கு நம்ம derive பண்ணிடலாம். அத I will write it to you over here. சரியா? வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம். So x minus 1 by x whole square என்னது சார்? a minus b whole square. இதான் a, இதான் b. So இதான் a, இதான் b. So a minus b whole square என்னது? a square plus b square minus 2ab. So அப்போ என்ன கேன்சல் ஆகும் சார்? இங்கேயும் நம்மளோட எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும் சார். சோ அப்ப மிச்சம் இருக்கிறது என்னது? அப்ப மிச்சம் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா you will have x square plus 1 by x square minus 2. சோ இது another முக்கியமான ஒரு algebraic identity. algebraic identity நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டும். சோ திருப்பி நான் வந்து நம்ம பர்பிள் கலர்ல போட போறேன், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதெல்லாம் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். அடுத்த half an hour ஒரு 9:30 மணி வரைக்கும் இதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். சரியா? எல்லாரும் கிளியரா? ஆர் யூ ஆல் ஹாப்பி? ஷால் ஐ மூவ் ஃபார்வர்ட்? சோ இதுலயும் திருப்பியும் லெஃப்ட் டு ரைட் மட்டும் இல்ல, ரைட் டு லெஃப்ட் ஞாபகம் வச்சுக்கோ. சார் ரைட் டு லெஃப்ட் என்னது சார்? அதையும் நீங்களே எழுதுறீங்களா சார்? சரி எழுதிடலாம். x square plus 1 by x square. இப்போ நான் x minus 1 by x termsல கூட எழுதலாம். சோ போன ஸ்லைட்லயும் நான் இதே தான் எழுதினேன், போன ஸ்லைட்லயும் நான் இதே தான் எழுதினேன், இந்த ஸ்லைட்லயும் நான் இதே தான் எழுதுறேன். பாரு போன ஸ்லைட் என்னது சார்? ஆமா சார், போன ஸ்லைட்லயும் x square plus 1 by x square, இந்த ஸ்லைட்லயும் x square plus 1 by x square. சோ எது கரெக்ட்? ரெண்டுமே கரெக்ட். எது எப்போ யூஸ் பண்ணணும்? உனக்கு x minus 1 by x கொடுத்தா இதை யூஸ் பண்ணு, உனக்கு x minus 1 by x கேள்வியில கொடுத்தா இதை யூஸ் பண்ணு, உனக்கு x plus 1 by x கேள்வியில கொடுத்தா இதை யூஸ் பண்ணு. அந்த புத்திசாலித்தனம் உனக்கு தான் இருக்கணும். என்ன கேள்வியில கேட்டிருக்கானோ அதுக்கு ஏத்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணு. புரியுதா? I hope you guys are able to understand. So that is how you do it. அவ்வளவுதான் பசங்களா. questions போலாமாடா? சாட்ல சொல்லுங்கடா டே. questions போலாமா? இது வரைக்கும் கிளியரா? Are you all happy with whatever I have discussed so far? Yep.
Please let me know. Let me know in the chat. Very good. ஏய் ரொம்ப சந்தோஷம்டா. டேய் தம்பிங்களா, அகைன் ஒன்ஸ் அகைன்லாம் தயவுசெய்து இந்த கிளாஸ்ல கேட்காதீங்கடா. ஏன்னா ஏகப்பட்ட போர்ஷன் இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்றப்ப அதான் நான் ரொம்ப எனர்ஜி போட்டு ரொம்ப சொல்லி கொடுக்குறேன். ஸோ அப்படி திருப்பியும் வேணும்னா ப்ளீஸ் ரீப்ளே பாருங்க, கோச்சிக்காதீங்க. ஏன்னா என்னோட இன்டென்ஷன் நிறைய கத்துக் கொடுக்கணும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் கத்துக் கொடுக்க வேண்டிய வித்தை ஏகப்பட்டது இருக்கு. இதெல்லாம் 1% or 0.1% of what I can teach. Okay, this is nothing. But I will teach you as we move forward. எனக்கு நீ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு, கோவப்படாத, அப்செட் ஆகாத, நீ எஃபர்ட் போடு. நான் ஏதாச்சும் ஸ்கிப் பண்ணனா கண்டிப்பா அது ஒன்னால நீனே கத்துக்க முடியும். ஏதாச்சும் உண்மையிலே டிஃபிகல்ட்னா நானே அதை ரிப்பீட் பண்ணுவேன், கவலைப்படாத. சரியா? வெரி குட். ஸோ லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் பசங்களா. லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். இப்போ கேள்விக்கு போலாம். எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்க நான் நினைக்கிறேன். என்னோட நோட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி செஷன் PDF ஃபுல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். சரியா? சோ இதான் நான் எழுதுனது. திருப்பியும் உங்களுக்காக நான் வேணா ஐ வில் ரைட் இட் டவுன். சோ x² + 1/x², ரெண்டு விதத்துல எழுதலாம். இப்படி எழுதலாம், இல்லாட்டி இப்படியும் எழுதலாம். சோ ரெண்டுமே கரெக்ட். சோ திஸ் இஸ் கமிங் ஃப்ரம் algebraic identities. சோ இதான் algebraic identity. இதுக்கு பேர் தான் algebraic identities. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. இந்த கிளாஸ்ல உங்களுக்கு இன்னொன்னு சொல்லி தர போறேன். இது நோட் பண்ணிட்டீங்களா? Let's go to solve problems. முதல் question. Come on guys, everybody please try it out. I want you guys to be fast. டப்புன்னு சொல்லுங்கப்பா. I think there is some lag. Let me refresh it. Yeah, now it's better. Okay, so yeah, try பண்ணுங்கடா டேய். எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸி क्वेश्चन தான். ஏன்னா நான் டைரக்டா ஃபார்முலா கொடுத்துட்டேன். சோ அவன் என்ன கேக்குறான்? What is the value of x² + 1/x²? Let me give you a quiz. ஏன்னா நீங்கலாம் ஆசைப்பட்டு quiz தான் சால்வ் பண்றீங்க. சோ நான் உங்களுக்கு quiz தரேன். Let's go my dear boys and girls. வெறும் 15 செகண்ட் தான். டப்பு சால்வ் பண்ணுங்க. Let's go. Very good டா டேய். சூப்பர். Last 20 seconds பசங்களா. And boys and girls, I hope all of you are trying it out. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. தப்பு விட்டாலும் பரவாயில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். கொஞ்சம் இனிஷியல் few classes கொஞ்சம் நீ ட்ரை பண்ணு. தப்பு விட்டாலும் don't give up. Push yourself. Try to reach the answer. சரியா? Very good. So I will end the quiz now. Quiz முடிஞ்சாச்சு. So let's see the result. பாதி கிளாஸ்க்கு மேல கரெக்டா சொல்லிருக்காங்க and நிறைய பேர் தப்பு விட்டுருக்காங்க. கவலைப்படாதீங்க. I will teach you right now. Let's go. சார் எப்படி சார் இதை சால்வ் பண்றது? ஹரிஷ், I will go a little bit slow. I will teach you, don't worry. See, அவன் என்ன கேட்டிருக்கான்? x² + 1/x² என்னன்னு கேட்டிருக்கான். இதுக்கு தான் நான் ஃபார்முலா கொடுத்தேன் ஹரிஷ். நான் 2 ஃபார்முலா கொடுத்தேன். சரியா? என்ன ஃபார்முலா? ஷிமோன் சார் என்ன கொடுத்தாருன்னா இப்படி கொடுத்தாரு and இப்படி ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு. So these are the two formulas Shimon sir gave. இப்போ இதுல இந்த கேள்விக்கு எந்த ஃபார்முலா? நான் தான் சொன்னலடா, கேள்விக்கு ஏத்த மாதிரி நீ சூஸ் பண்ணணும். இந்த கேள்வியில நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா x + 1/x கொடுத்திருக்காங்க. சோ நான் இதை யூஸ் பண்ணுவேனா இல்ல இதை யூஸ் பண்ணுவேனா? எனக்கு கொடுத்திருக்கிறது x + 1/x. சார் x + 1/x தான் சார் இருக்கு. அப்போ இதான் நான் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா. அவ்வளவுதான்டா. சோ x + 1/x எவ்வளோ? சார் இதான் சார் 3. அப்போ 3² - 2 is 9 - 2 is 7. சோ 7 தான் சரியான பதில். சோ இந்த கேள்விக்கு இது செட் ஆகாது. சோ not for this question. மேபி வேற கேள்விக்கு இது யூஸ் ஆகும். இந்த கேள்விக்கு இது தேவையில்லை. இது அவசியம் இல்லை. புரியுதா? அவள்தான். சோ கரெக்டா ஆன்சர் பண்ணவங்க எல்லாருக்குமே very well done பசங்களா. Keep up. You guys are awesome. Now அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு lift of spirit. Let's go. விடாதீங்க. உங்க எல்லாராலையும் முடியும். Let's go to the அடுத்த கேள்வி. Boys and girls, try it out. இப்போ இதை ட்ரை பண்ணுங்கடா. இதை யார் சால்வ் பண்றா பாப்போம்.
இது கொஞ்சம் நல்ல சேலஞ்சிங்கான கொஸ்டின். சார் இதுக்கு ஃபார்முலா நீங்க கொடுக்கல சார், ஏமாத்தாதீங்க சார். இதுக்கெல்லாம் நீங்க ஃபார்முலா கொடுக்கல, சும்மா கதை அடிக்காதீங்க. யார் ஏமாத்த பாக்குறீங்க சார்? டேய் இதுக்கு நான் டைரக்டா ஃபார்முலா கொடுக்கலடா. ஆனா இத மாதிரி கேள்விகள் தான் வேதாந்தோட எக்ஸ்பர்டீஸை காமிக்கும். உங்களை யோசிக்க வைக்கிறதே இந்த கேள்விதான். சோ நாங்க டிசைன் பண்றப்போ எங்களோட ஸ்லைட்ஸ்ல ஒரு கேள்வி அப்படியே லைட்டா லெவல்ல மேல தூக்கிட்டு போவோம். உன்னை ஒரு ஸ்டெப் ஒரு படி மேல யோசிக்க வைக்கும். அந்த கேள்வி இந்த கேள்வி ட்ரை பண்ணு. ஜஸ்ட் ஒரு படி மேல நீ யோசிக்கணும். சோ முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. அண்ட் பசங்களா கண்டிப்பா நம்ம ஸ்கூல் போர்ஷனும் கவர் பண்ணுவோம். இப்போ இத ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்ச பிறகு, இந்த லெக்சர் முடிச்ச பிறகு அடுத்ததான் நான் ஆரம்பிக்க போறது செட். நம்ம ஸ்கூல்ல நீங்க படிப்பீங்களா செட். சோ அதான் நான் அடுத்ததான் ஆரம்பிக்க போறேன். சோ வெயிட் பண்ணுங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் பேசிக்ஸ் தான், உங்க ஸ்கூலுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். யாரெல்லாம் வெறும் போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அவங்களுக்கும் உதவியா இருக்கும். ஆனா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது பரவாயில்ல, இனிஷியலா எஃபர்ட் போட்டு கத்துக்கோங்க. சரியா? சோ பசங்களா இத சால்வ் பண்ணலாமா? சார் என்ன சார் எப்படி சார் பவர் 4 வரும்? டேய் ரெண்டு ஸ்டெப்டா, ரெண்டு ஸ்டெப். ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் கண்டுபிடி, அது போதும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு சார், என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் நண்பா x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் கண்டுபிடி. இது என்னது சார்? இதுக்கு நீங்க ஃபார்முலா கொடுத்தீங்க சார். இதுக்கு ஷிமோன் சார் என்ன ஃபார்முலா கொடுத்தாரு? இதுக்கு ஷிமோன் சார் கொடுத்த ஃபார்முலா என்னது? என்ன இருக்குன்னு பாத்துக்கோ, x பிளஸ் 1/x இருக்கு. சோ ஷிமோன் சார் கொடுத்த ஃபார்முலா வந்து இதுதான். இதான் ஷிமோன் சார் கொடுத்த ஃபார்முலா. சோ இந்த கேள்விக்கு இதான் செட் ஆகும். ஏன்னா அவன் கொடுத்திருக்கிறது x பிளஸ் 1/x. சோ ஷிமோன் சார் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 6 ஸ்கொயர் minus 2. சோ 6 ஸ்கொயர் 36 minus 2 34. சோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ முதல் ஸ்டெப்ல எனக்கு கிடைச்சது என்னது? I got x square plus 1/x square is 34. இப்போ அவன் என்ன கேக்குறான்? find x power 4 plus 1/x power 4. புரியுதா? சோ ரொம்ப சிம்பிள் பசங்களா, அப்சர்வ் பண்ணுங்க. அவன் என்ன கேட்டிருக்கானா, he is asking x square whole square plus 1/x square whole square. இல்லையா? ஏன்னா x power 4 plus 1/x power 4. ஆமா தானே? x power 4 plus 1/x power 4 அதானே அவன் கேட்டிருக்கான். சோ x power 4 x square whole square எழுதிக்கலாம் plus 1/x square whole square எழுதிக்கலாம். சோ இது வந்து நம்ம எல்லாரும் ஃபார்முலா தெரியும்ல, x square plus 1/x square, x square plus 1/x square அந்த மாதிரி தானே இருக்கு. இது நல்லா பாரு. இது நல்லா பாத்தீங்கன்னா this is 1/x square whole square. இல்லையா? புரியுதா? சோ x square plus 1/x square அதே ஃபார்ம்ல தான் இருக்கு. அதே ஃபார்ம்ல தான் இருக்கு. ஆனா x க்கு பதிலா நம்ம கிட்ட x ஸ்கொயர் இருக்கு. x க்கு பதிலா நம்ம கிட்ட x ஸ்கொயர் இருக்கு. சோ அப்ப அந்த ஃபார்முலா எப்படி மாறும்? x இருக்க இடத்துலலாம் x ஸ்கொயரை போடு, அவ்வளவுதான். x இருக்க இடத்துலலாம் x ஸ்கொயரை போடு, அவ்வளவுதான். அதான் ரெண்டாவது ஸ்டெப். So this is the second step. So the answer will be இது எவ்வளோ? x square plus 1/x square எவ்வளோ? 34. x square plus 1/x square எவ்வளோ? 34. So 34 ஸ்கொயர் 34 ஸ்கொயர் minus 2. So it is 1156 minus 2. Answer is 1154. மாசா? Did you all like it? Did you all like it? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? யாருக்காச்சும் புரியலாம் கேளுங்க, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். Okay, I hope you guys are able to follow. Yes, நிறைய பேர் ரிப்பீட் பண்ண சொல்றாங்க. I will repeat it, don't worry. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். யார் யாருக்கெல்லாம் புரியலையோ I will repeat it, don't worry பசங்களா, கவலைப்படாதீங்கடா. I will repeat it. சரியா? வெரி குட். This is a very nice question. இது ரொம்ப நல்ல கேள்வி பசங்களா. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேள்விதான், பரவாயில்ல. y minus 2 டேய் நான் கொடுத்த ஃபார்முலால இருக்குலடா. என்னடா டேய் இப்படிலாம் கேட்காதீங்கடா. நான் கொடுத்த ஃபார்முலால இருக்குல, இங்க பாரு. ஷிமோன் சார் கொடுத்த ஃபார்முலால -2 வருதுல, அப்புறம் என்ன? ஃபார்முலால இருந்தாண்டா வருது.
புரியுதா? I hope you are able to understand now. So இப்போ எல்லாருக்குமே டவுட் வந்து சார் எனக்கு வந்து பாதி கொஸ்டின் புரிஞ்சிச்சு சார், அடுத்த பாதி தான் புரியல, எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே, நான் இங்க எழுதட்டுமா? இங்க எழுதுறேன், இங்க இடம் இருக்கு. சோ இங்க எழுதுறேன். எல்லாருக்குமே என்ன டவுட்னா, சார் முதல் ஸ்டெப் எனக்கு புரிஞ்சிச்சு. அதாவது x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் இது வந்து 34. திஸ் ஐ அண்டர்ஸ்டுட். இது எல்லாருக்கும் கிளியரா? ஆமா தான்டா, இது எல்லாருக்கும் கிளியரா? இது வந்து புரியலனா நீங்க வீடியோவை திருப்பி தான் பார்க்கணும். ஓகேவா? I hope all of you have understood it. இது வந்து I think most of you have got it. Very good, very good. Super ரா பசங்களா. Almost எல்லாருமே I think you guys have understood this. ஒன்னு ரெண்டு பேருக்கு புரியல, பட் பசங்களா இதை நீங்க ரிவைஸ் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு புரியும்டா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. So 98% are clear. Very good. So இப்ப எல்லாருக்குமே என்னன்னா, சார் இதுல இருந்து எப்படி சார் x power 4 plus 1/x power 4 கண்டுபிடிச்சீங்க? சோ ஃபார்முலாவா போனா நிறைய பேருக்கு பிடிக்கல, நிறைய பேருக்கு புரியல, நிறைய பேருக்கு கடுப்பாகுது. சார் ஃபார்முலால எப்படி சார் இதை கண்டுபிடிச்சீங்க? சோ ஃபார்முலால போ வேணாம், நான் எப்படி சால்வ் பண்ணுன்னு காமிக்கட்டுமா? லெட்ஸ் see. சோ இதுல இருந்து நான் x power 4 கொண்டு வரணும்னா I should square on both sides. கரெக்டா? I should square on both sides. So let's square. சார் ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணலாம் சார், ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணலாம். ஏன் ஸ்கொயர் பண்றான் ஷிமோன் சார்? எதுக்கு ஸ்கொயர் பண்றாரு? ஏன்னா எனக்கு x power 4 வேணும், x power 2 ல இருந்து x power 4 வேணும்னா நான் ஸ்கொயர் பண்ணாதான் வரும். அந்த ஐடியால எல்லாமே ரீசன் தெரிஞ்சுக்கோ. சோ இப்ப ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? a ஸ்கொயர். a ஸ்கொயர் என்னது? x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வந்து x power 4. b ஸ்கொயர் என்னது? b ஸ்கொயர் வந்து 1/x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் 1/x power 4 plus 2. டே அத மறந்துடாதடா. a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab. இதுதான் 34 ஸ்கொயர். 1154 1156. சோ இப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். சார் ஆன்சர் வந்துச்சு சார், ரொம்ப ஈஸி சார். இதான் சார் நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு வேண்டியது x power 4 plus 1/x power 4. இந்த 2 எனக்கு வேண்டாம், சோ அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுவேன். சோ அப்ப 1156 plus 2 அங்க போனா -2 1154. ஆன்சர் வந்துச்சா? இதான் புரிஞ்சு பண்ற மெத்தட். இப்படிதான் நான் ஆசைப்படுவேன். சில பேருக்கு ஃபார்முலா பிடிக்கும், அதனால நான் ஃபார்முலா ட்ரை பண்ண I tried to do that before. சோ ஃபார்முலாவும் கத்துக்கோ, இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ரெண்டுமே இருந்தா வேற லெவல். Did you understand it? இப்போ புரியுதாடா? இப்போ ஹாப்பியா எல்லாரும்? இப்போ எல்லாரும் ஹாப்பியா? Are you all clear? Very good, very good. Sir டைரக்டா 6 power 4 minus 4 பண்ணலாமா? No, no, no. You cannot do that. அப்படி பண்ண கூடாது. ஒரு படியா தான் பண்ணணும். சரியா? டைரக்டா பண்ண கூடாதுப்பா. 6 power 4 minus 4 னு தயவுசெய்து அப்படி பண்ணாத. Very good. I hope you enjoyed it பசங்களா. ரொம்ப I have tried to ரீவைண்ட் பண்ணலாமா? மேகனா, எஸ் மேகனா. டேய் உங்களுக்கு புரியாட்டி நீங்க வீடியோவை ரீவைண்ட் பண்ணலாம்டா. வீடியோவை பின்னாடி புல் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாகும், அது எனக்கு தெரியும். பரவாயில்ல, அப்படி உனக்கு திருப்பியும் பார்க்கணும்னா யூடியூப் மாதிரி நீ பின்னாடி புல் பண்ணி பார்க்கலாம். அதான் பெஸ்ட். ஏன்னா நான் ரிப்பீட் பண்ண முடியாதுடா. ப்ளீஸ் கோவப்படாதீங்க, அப்செட் ஆகாதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். நான் ரிப்பீட் பண்ணா ஐ கேனாட் கவர் ஃபுல்லி. அப்புறம் முக்கியமான ஏதாச்சும் நான் விட்டுருவேன். அது எனக்கு நடக்க வேணாம். அட்லீஸ்ட் இந்த பேட்ச்ல ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன். இந்த பேட்ச்ல ஐ வாண்ட் டு டீச் எவ்ரிதிங் ஐ கேம் ப்ரிப்பேர்ட். ஓகே, சோ லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். சோ பசங்களா, இங்க நான் சால்வ் பண்ணது ஃபார்முலா மெத்தட். இங்க நான் அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணேன். அண்ட் இங்க நான் சால்வ் பண்ணது வந்து லாஜிக்கல். அதாவது இங்க இருந்து அங்க போகணும்னா இதை ஸ்கொயர் பண்ணணும். சோ இது புரிஞ்சு பண்ற மெத்தட். சில பேருக்கு ஃபார்முலா தான் பிடிக்கும், ஸ்பீடா இருக்கணும்னு. சோ இது ஃபார்முலா மெத்தட். ரெண்டுமே சொல்லி கொடுத்தாச்சு, ரெண்டுமே ஒரே ஆன்சர். நீங்க அப்புறமாட்டி செக் பண்ணிக்கோங்க, சொல்யூஷனும் இங்க இருக்கு. சரியா? சோ லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். இப்போ உங்க எல்லாருக்காக ஒரு குவிஸ். எவ்ரிபடி ட்ரை இட் அவுட். ஐ வில் கிவ் யூ a quiz. 30 செகண்ட் தான். I want you to be fast. I want you all to be fast. சரியா? சோ சீக்கிரமா பண்ணுங்க. Your quiz will be for 45 seconds. Your time starts in 5, 4, 3,
2 and 1. Let's go. Solve பண்ணுங்கப்பா. Very good டா. சூப்பர். பாத்தியா, நான் சொன்னேன்ல, நீ ட்ரை பண்ணா உன்னால முடியும். இதான்டா ப்ரூஃப். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பசங்களா. நீங்களாம் ஃபைட் பண்ணி கத்துக்கிறது, அதான்டா குவாலிட்டி, அதான்டா அந்த குவாலிட்டி. சோ நீங்க ஃபைட் பண்ணி கத்துக்கோங்க, நாங்க உங்களுக்கு இருக்கோம் சப்போர்ட் பண்ண. ரொம்ப ஹாப்பி. ஆன்சர் இஸ், நீங்க எல்லாரும் சொன்னது கரெக்ட். மெஜாரிட்டி ஆஃப் த கிளாஸ் இஸ் அப்சல்யூட்லி ரைட். ஓகேவா? சோ லாஸ்ட் 10 செகண்ட் பசங்களா, டைம் முடிய போகுதுடா. டேய் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. Okay, time is up. So நம்ம கிளாஸ்ல almost 70% of the answers are right. Very well done, boys and girls. And now let me show you how it is done. Okay, so இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணனும்னு. So இப்போ பாத்தியா, ரிவர்ஸ் கேக்குறான். பாத்தியா, ரெண்டு விதமும் கேக்குறாங்கல. நான் சொன்னேன்ல, டேய் ஒரு சைடு மட்டும் படிக்காத, பின்னாடியும் போ பாரு. ஏன்னா LHS to RHS, RHS to LHS ரெண்டுமே கேட்பாங்க, ரெண்டுமே நீ தயாரா இருக்கணும். சோ அதான் இங்க பண்ணிருக்கான் பாரு. சோ இப்போ இதோட ஃபார்முலா என்னது, இத யூஸ் பண்ணி அப்படி யோசி. இதோட ஃபார்முலா என்ன இருக்கு, இத யூஸ் பண்ணி அப்படின்னு யோசி. Which formula do we have for this which involves this? அப்படி யோசித்தா, சார் இந்த ஃபார்முலா செட் ஆகும்ல சார், நீங்க கொடுத்தீங்களே சார், இந்த ஃபார்முலா செட் ஆகுமா? இதான் சார் எனக்கு ஞாபகம் இருக்கு. வெரி குட், யூ ஆர் ரைட். இந்த ஃபார்முலா செட் ஆகும். சோ இந்த ஃபார்முலா செட் ஆகும் சூஸ் பண்ண பிறகு வா அப்ளை பண்ணலாம். 11 is equal to x minus 1 by x whole square plus 2. இந்த 2 இந்த பக்கம் எடுத்துட்டு வா. 11 minus 2 is equal to x minus 1 by x whole square. 11 minus 2 எவ்வளோ? 11 minus 2 வந்து it is 9. 9 is equal to x minus 1 by x whole square. So இப்போ ரூட் எடுக்கலாம். ரெண்டு பக்கமும் ரூட். ஏன்னா நம்மளுக்கு x minus 1 by x வேணும். எனக்கு என்ன வேணும்? இதான் வேணும். So ஸ்கொயர் வேணாம். ஸ்கொயர் வேணா அந்த பக்கம் போனா ரூட். So root of 9 is equal to x minus 1 by x. அது வந்து plus or minus வரும். ஓகேவா? plus or minus. So plus or minus 3 தான் நம்மளோட ஆன்சர் for x minus 1 by x. So that is why option B is correct. புரியுதா? Did you all like it? Are you all clear? Very well done. ரொம்ப happy. நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருந்தீங்க. You guys are absolutely awesome. Very good. And leaderboard standings பார்க்கலாமா? So far நிறைய பேர் full correct. லக்ஷன், மதன், ஹரிஷ், கௌதம், தில்ஷாத், தர்ஷன், சஞ்சய், சாயினியன், அபினவ், ஐஸ்வர்யா, பிரதோஷ், ஆசன் ஜீவா, பிரணதி, யுகேஷ் குமார், மோதேஷ், சூப்பர்பா, எல்லாருமே full correct. So வாங்க முன்னேறி செல்லலாம். Let's go forward. Let's go. அடுத்த கேள்வி போலாம்டா. டப்புன்னு. சோ இதான் அடுத்த கேள்வி நினைக்கிறேன். லெட் மீ see. ஆமா, இதான் அடுத்த கேள்வி. சோ இத ட்ரை பண்ணுங்கடா. இதையும் நான் குவிஸா கொடுக்க போறேன் பசங்களா. இப்போ வேகத்தை அதிகரிக்கலாமா? வேகத்தை அதிகரிக்கலாம். ப்ளீஸ் எவ்ரிபடி ட்ரை டு சால்வ் இட். ஐ வாண்ட் யூ கைஸ் டு பி சூப்பர் டூப்பர் ஃபாஸ்ட். ஓகேவா? சோ 30 செகண்ட் தான் டைம். சோ ஐ அம் கோனா கிரியேட் a quiz. 30 செகண்ட் தான் டைம். your time starts in 5 4 3 2 and 1. Let's go. Come on guys, everybody. விடாதீங்க. ஸ்லோவா ட்ரை பண்ணுங்க. Everybody try it out. டேய் சீக்கிரம்டா, என்னடா பண்றீங்க? லாஸ்ட் 10 செகண்ட், டைம் முடிய போகுது. 5 4 3 2 1. அவ்வளவுதான். டைம் இஸ் அப் பசங்களா. சோ பாதி கிளாஸ் தான் கரெக்டான பதில் சொல்லிருக்காங்க. நிறைய பேர் தப்பா சொல்லிருக்காங்க. பரவாயில்ல, டைம் கம்மியா கொடுத்தேன். ஆனா நீங்க ஸ்பீடை ஏத்துவீங்கன்னு நான் நம்புறேன். பரவாயில்ல. we will try to do it. சரியா? டேய் போன கேள்வியே தான்டா இது. போன கேள்வியில x கொடுத்திருந்தேன், இந்த கேள்வியில a கொடுத்திருக்கேன்டா. சோ a square plus 1 by a square ஃபார்முலா எழுது which involves this. இத இன்வால்வ் பண்ண மாதிரினா நம்ம எல்லாருக்குமே தெரியும், we can write as a minus 1 by a
whole square plus 2. Direct formula da டேய். Direct formula da. A minus 1 by எவ்வளோ? A minus 1 by A வந்து 2. So 2 square plus 2 எவ்வளோ? சார் 2 square plus 2 வந்து 4 plus 2 சார் 6 சார். இதுக்கு ஏன்டா அவ்வளோ பேர் தப்பு விட்டீங்க டேய்? டஃப்பான கேள்விலாம் சால்வ் பண்றீங்க, மொக்க கேள்வி தப்பு விடுறீங்க. என்னடா நடக்குதுங்க? புரியுதா? Are you all clear? Everybody happy with this? இப்போ ஓகேவா? Very good. Superb. வேற லெவல். So now I am happy. Let's go forward. Let's go forward. No problem. எல்லாரும் சின்ன சின்ன silly mistake பண்ணிருக்கீங்க, டைம் பத்தலன்னு சொல்றீங்க, பரவாயில்ல, இனிமேட்டு இந்த தப்பு பண்ணாதீங்க. Let's go. I hope all of you are ready. So பசங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேசிக்ஸ் தான். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேசிக்ஸ் தான். இப்போதான் இதை நம்ம கொஸ்டின்ஸ்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ அடுத்த half an hour கொஞ்சம் இட் வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போதான் உங்களோட கம்ப்ளீட் கவனம் எனக்கு தேவை. ரெடியா? ஆர் யூ ஆல் ரெடி? இப்போதான் நம்ம ஆக்சுவலா முக்கியமான பாட்டை பார்க்க போறோம். Shall we get started? Are you ready? Very good. Let's go. Full கவனம் எனக்கு வேணும். ஏன்னா இந்த பார்ட் கொஞ்சம் இன்னும் இன்டென்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபன் பண்ணலாம். சரியா? Very good. So let's go forward. I hope all of you are ready. Now I will close the chat and explain it slowly. Great, great, great. So everybody, I hope all of you are there. Let me wake you up. வேதாந்தூர்ல இருக்க எல்லா வேக்கப் மியூசிக் நான் போட போறேன் உங்களுக்காக. கிரேட். இதுதான் பெஸ்ட். எல்லாம் ரெடியா? ஓகே. ஸோ இப்போ வாங்க உள்ள போலாம். பசங்களா, வீடியோ லேக் ஆனா கொஞ்சம் கம்மி ரெசல்யூஷன்ல பாரு. ஏன்னா உன் இன்டர்நெட் ஸ்பீட் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஏன்னா என் கேமரால வீடியோ லேகே ஆகல. ரீவைன் சில பேர் ஆகலன்னு சொல்றீங்க, அதையும் நான் செக் பண்றேன். நான் என் டீம்கிட்ட சொல்றேன். சில பேருக்கு பிளாக்கா இருக்குன்னு சொல்றீங்க, சில பேருக்கு குவிசஸ் ரெஸ்பாண்ட் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. இது எல்லாமே நான் என் டீம்கிட்ட சொல்றேன். இதெல்லாம் ஆரம்ப பிரச்சனைகள், 1-2 கிளாஸ் தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. முக்காவாசி பேர் ஆல்மோஸ்ட் 80-90% ஸ்மூத்தா தான் போகுது கிளாஸ். ஓகேவா? ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட பேசுறேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. 80-90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதனால உங்க சைட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், என் சைட்ல இருந்தா நான் செக் பண்றேன். ஒரு 1-2 கிளாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா நம்ம இங்க பண்றது இட்ஸ் அ ரெவல்யூஷன். ஓகே. ஸோ ப்ளீஸ் பேர் வித் அஸ், டோன்ட் கெட் அப்செட். சரியா? வெரி குட். ஸோ வாங்க இப்போ முன்னாடி போலாம். சார், இப்போ நம்ம கத்துக்கிட்டதையும் போன கிளாஸையும் மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? மஜாவா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதை தான் இப்ப பார்க்க போறோம். என்ன பண்ண போறோம்? ஷிமோன் சார் போன கிளாஸ் நடத்துனதையும் இந்த கிளாஸ்ல இவ்வளவு நேரம் கதை கேட்டீங்கல்ல, அதையும் மிக்ஸ் பண்ணா என்ன நடக்கும், என்ன மேஜிக் வரும், அதான் இப்ப பார்க்க போறோம். சோ நான் சில கேள்விகள் சால்வ் பண்றேன், நீங்களும் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சா ட்ரை பண்ணு, இல்லாட்டி நான் சால்வ் பண்றதை பாரு, பரவாயில்ல, கத்துக்கோ. சரியா? சோ இந்த 2 கேள்வி நான் சால்வ் பண்ண போறேன். சில பேரு, சார் நான் ஜெட் ஸ்பீட்ல பறப்பேன் சார், நீங்க என்ன சார் குட் ஸ்ட்ரெயின் மாதிரி ஸ்லோவா வரீங்க. ஸோ பறக்கிறவங்க பறந்துக்கோங்க, இட்ஸ் ஓகே. நான்லாம் அந்த மாதிரி ஜட்ஜே பண்ண மாட்டேன். என் கிளாஸ்ல நீங்க பறந்தா கிரேட், ஆனா கிளாஸை விட்டு போயிடாத, உட்காந்து சைட்ல வரத சால்வ் பண்ணு. இஃப் யூ ஆர் ஃபாஸ்ட், கீப் சம்திங் நியர் பை யூ, சால்வ் சம்திங் அன்டில் ஐ எம் எக்ஸ்பிளைனிங். ஓகே, கூல். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ நவ் ஐ வில் சால்வ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரி வாங்கடா பார்க்கலாம். முதல் கேள்வி, சார் என்ன சார் இது இப்படிலாம் கேட்பாங்களா? என்ன சார் இவ்வளோ டஃபா இருக்கு, இதெல்லாம் நீங்க சொல்லியே தரல சார், இதெல்லாம் எப்படி சார் நான் சால்வ் பண்ணுவேன்? பண்ணலாம். எப்படி சார்? ரீஅரேஞ்ச் பண்ண கத்துக்கோ. சோ இந்த கேள்வியை நான் இப்படி எழுத போறேன். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? யாருக்கு பிடிச்சிருந்துச்சு? மைனஸ் காமன் எடுத்தா பிளஸ் இல்லைங்க, சாரி பிளஸ். ஓகே, ஏன்னா மைனஸ் ஐ எம் டேக்கிங் காமன், சோ இட் பிகம் பிளஸ் இன்சைட். இது ஓகேவா? எவ்வளவு பேருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சிச்சு? ஆர் யூ ஹாப்பி?
நான் எதுவும் பெருசாலாம் பண்ணல. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் -5 காமனா எடுக்கிறேன். ஏன்னா இங்க ஒரு -5 இங்க ஒரு -5 இருக்குல்ல, சோ அது ரெண்டுத்தையும் வெளியே கொண்டு வரேன். சோ -5 வெளியே எடுத்தா x பிளஸ் 1/x அதான் உள்ள இருக்கு. இப்போ கொஞ்சம் நமக்கு தெரியுது சார். ஆமா சார், இன்னைக்கு கத்துக்கிட்டது கொஞ்சம் வந்திருக்கு சார். இன்னைக்கு கத்துக்கிட்டது கொஞ்சம் வந்திருக்கு. இப்ப அடுத்தது என்னன்னா, நேத்து கத்துக்கிட்டது எப்படி பண்ணலாம்? நேத்து வந்து ஈக்குவேஷன்ஸ் ரெடியூசபிள் டு குவாட்ராட்டிக். ஆனா இதுல எப்படி அதை பண்றது? சார் இது வந்து நம்ம yன்னு எடுத்தா இது y ஸ்கொயரா? இல்லடா டேய், இல்ல. இது yன்னு எடுத்தா இது y ஸ்கொயரா? தம்பிங்களா, அதான்டா தப்பு, பண்ணாதீங்கன்னு சொன்னேனா. மெத்தட் இப்படிதான் பண்ணும். ஆனா இது ஓட ஸ்கொயர் இது கிடையாது. இன்னும் ஸ்கொயர் ஆகல. நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறேன். என்ன சேஞ்ச்? ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்கலாம். சோ பசங்களா, x பிளஸ் 1/x ஓட ஸ்கொயர் என்னது? சார் இதோட ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மட்டுமா? டேய், இதோட ஸ்கொயர் இதுவாடா? தயவுசெய்து சொல்லாதீங்கடா, தயவுசெய்து அந்த தப்பு பண்ணாதீங்கடா, விட்டுருங்கடா. அதை அப்படி சொன்னீங்கன்னா இதோட ஸ்கொயர் இது நினைச்சு போட்டு முடிச்சிருவீங்க, தப்பு. இதோட ஸ்கொயர் இது கிடையாது, +2 வரும். +2 வரும். ஏன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. புரியுதா? சோ நான் வந்து இங்க என்ன பண்ண போறேன்? I will add and subtract 2. இதோட என்ன பண்ண போறேன்? எனக்கு +2 வேணும். ஏன்னா +2 வந்தாதான் இத ஸ்கொயரா போட முடியும். அப்பதான் I can bring it to equations reducible to quadratic. புரியுதா? சோ இங்க நான் என்ன பண்ண போறேன்? +2 பண்ண போறேன், -2 பண்ண போறேன். ஏன்னா நான் தானே கொண்டு வந்தேன், நான் தானே இதை கொண்டு வரேன். சோ +2 -2 பண்ணிட்டு அப்புறம் அப்படியே क्वेश्चन எழுது. அப்புறம் அப்படியே क्वेश्चन எழுது. சூப்பரா? இப்போ ஏன் சார் இதெல்லாம் பண்றீங்க? என்ன சார் பண்ண சொல்றீங்க? என்ன சார் பண்ண வரீங்க? பாரு பாரு. இப்போ இதை விடு. என்னடா ரப்பர்? ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இத பாரு. இது என்னது சார்? இது வந்து x plus 1/x whole square சார். கரெக்டா? x plus 1/x whole square. இந்த -2ம் +8ம் என்ன ஆயிரும்? -2ம் +8ம் +6 ஆயிரும். ஏன்னா 8 - 2 6. மிச்சம் இருக்கிறது -5 times x plus 1/x. சார் வேற லெவல் சார், சூப்பர் சார். ஓகேவா? ஹாப்பியா? ஆர் யூ ஆல் கிளியர்? எவ்ரிபடி ஹாப்பி வித் திஸ்? சோ இப்போ அடுத்தது என்னன்னா, சார் இப்போ லெஜெண்டரி ஸ்டெப் பண்ணலாமா? இப்போ ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு குவாட்ராட்டிக்கா? எப்படி சார்? இத y ன்னு எடுத்துக்கோ. இப்போ y ன்னு எடு. ஏன் இப்போ y ன்னு எடுக்கிறேன்? ஏன்னா y னா இது y ஸ்கொயர். முன்னாடி அப்படி இல்ல, இது y ஸ்கொயர் கிடையாது. ஒலதாத, இது y ஸ்கொயர் கிடையாது, இதான் y ஸ்கொயர். சோ இப்போ I will write y square minus 5y plus 6 equal to முட்டை. இத சால்வ் பண்ணு, அவ்வளவுதான். மாசா? இப்போ இத சால்வ் பண்ணலாம்ல. how do you solve it? splitting of middle term, y minus 2 into y minus 3. பசங்களா இப்போதைக்கு இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன்டா. திருப்பி என்ன splitting of middle term ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லாதீங்கடா. இத நீ ஃபேக்டரைஸ் பண்ணினா இப்படி ஆயிருமா? அப்ப y வந்து எவ்வளோ? y2 இல்ல y வந்து 3. இப்போ நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப். ஸ்பூன் ஃபீடிங் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஸ்பூன் ஃபீடிங் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. சோ y கண்டுபிடிச்சாச்சு. ஆனா y நான் கொண்டு வந்தேன், அவன் கேள்வியில கொடுக்கல. y நான் கண்டுபிடிச்சேன்ல, நான் கொண்டு வந்தேன். சோ அதை திருப்பி நான் சால்வ் பண்ணும். அப்போ y என்னது? y வந்து x plus 1/x. அப்போ x plus 1/x வந்து 2 ஒரு தடவை, x plus 1/x வந்து 3 ஒரு தடவை. சோ இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். சோ LCM எடுத்து சால்வ் பண்ணு. x square plus 1 equal to 2x. இங்க என்ன வரும்? x square plus 1 equal to 3x. ஓகேவா? அப்ப x square minus 2x plus 1 equal to 0. இங்க என்ன வரும்? x square minus 3x plus 1 equal to 0. சோ quadratic formula யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. quadratic formula யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சினா இதுல x 1 ன்னு வரும். இதுல quadratic formula யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சினா x வந்து 3 plus or minus root of 3 square minus 4ac 5 வரும் by 2.
சோ இதான் நம்மளோட 3 ரூட். சோ இந்த கேள்விக்கு 3 ரூட் இருக்கும். இதான் நம்மளோட கம்ப்ளீட் ஆன்சர். ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எவ்வளவு பேருக்கு பிடிச்சிச்சு? என்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா தான்டா சொன்னேன். சோ ப்ளீஸ் கோ த்ரூ பண்ணுங்கடா. என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ சம் 2-3 minutes to go through this. எப்படி இருந்துச்சு கேள்வி? வேற லெவலா? மேல போறது தெரியுதா? Are you able to sense that? Everybody? Was it good? Very good. How do you get? Very good, Daddy. Superb. You guys are legendary. வேற level. So I'll explain. சில பேர் டவுட் கேக்குறாங்க. சார் எப்படி சார் இது -2 வந்துச்சு? டேய், இந்த +2 -2 நான் கொண்டு வரேன்டா. இந்த +2 -2 நான் கொண்டு வரேன். ஏன் நான் கொண்டு வரேன்? எதுக்கு ஷிமோன் சார் கொண்டு வராரு? ஏன்னா இத ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்துறேன். இங்க x² + 1/x² இருக்குல்ல, அத ஒரு முழு ஸ்கொயரா மாத்துறேன். அத ஒரு முழு ஸ்கொயரா மாத்தணும்னா இங்க நான் எழுதிருக்கேன் பாரு. இத நான் பண்ணும்ல. இப்போ இத பாத்தீனா நான் இத பண்ணும்ல. I have to do this. So என்கிட்ட இருக்குது இதான். புரியுதா? என்கிட்ட இருக்குது I have only this. இதான் என்கிட்ட இருக்கு. So நான் வந்து 2 ஆட் பண்ணாதான் அது முழு ஸ்கொயர் ஆகும். So 2 எப்படி ஆட் பண்றது? அதான் நான் 2 ஆட் பண்றேன். நானே +2 நான் தான் பண்றேன். +2 பண்ணிட்டு விட்டுற முடியுமா? ஈக்குவேஷனை மாத்த கூடாதுல. அதனால தான் -2. adding and subtracting 2. So இந்த ஆட் பண்ண 2 உள்ள சேர்த்துக்கிறேன். அதான் முழு ஸ்கொயர் ஆயிடுச்சு. and subtract பண்ண 2 வந்து 8 ஓட கம்மி ஆயிடுது. So 8 - 2 is 6. and இது அப்படியே வருது. ஏன் இதெல்லாம் பண்றேன்னா, இப்போ நான் போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன்ல, ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு குவாட்ராட்டிக். சோ x + 1/x y ன்னு எடுத்துப்பேன். சோ y ன்னு எடுத்தா இது y-ஆ, அப்போ இது y²ல. அழகா அமையுது. இது y-னா இது y². அதானே நான் கத்து கொடுத்தேன். இது y-னா இது y². ஆனா அத நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சார் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்குல சார், என்ன சார் வளர்றீங்க? இது y-னா இது y² சார். டேய் என்னடா வளர்ற? இது y-னா இது y² அவன் ஊர்ல. இது y-னா இது y² இல்லடா டேய். இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாதுடா. இத பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா ஃபர்ஸ்ட் ஆக்கு. அதான் பண்ணிருக்கேன். ஆக்குன பிறகு நீ சொன்னீனா கரெக்ட். ஆக்குன பிறகு இது y-னா இது y². ஓகே, தட் ஐ அக்ரி. அதுக்கப்புறம் ஈஸிடா. எப்போதும் சால்வ் பண்ற மாதிரி தானே. நேத்து நீங்க கத்துக்கிட்டது அப்படியே பண்ணுங்க. அது ஏன் புதுசு, அது ஏன் டஃபா இருக்குன்னு பயப்படுறீங்க? ஆர் யூ ஆல் கிளியர்? இது வரைக்கும் ஓகேவாடா? எஸ் எவ்ரிபடி? வெரி குட். சூப்பர் ராடே. கடைசி ஸ்டெப். யா வரேன். சோ y பண்ணியா? y கண்டுபிடிச்சாச்சா? இது வந்து ஒழுங்கா ஸ்ப்ளிட் பண்ணு. சில பேர் வந்து சார் இதுல எனக்கு y வேற வேல்யூ கிடைக்குது சார். டேய் இதெல்லாம் குவாட்ராட்டிக் நீ 10th படிச்சதுடா. சால்வ் பண்றா. கரெக்ட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணு. அப்படி ஃபார்முலா பிடிக்கலையா ஒழுங்கா ஸ்ப்ளிட் பண்ணு. ஒழுங்கா ஸ்ப்ளிட் பண்ணா இப்படி தான் வரும். y2 3-ஆ? சோ y2 பசங்களா வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? நோ ப்ராப்ளம் ரைட்? வாய்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்ல? கிரேட். டேய் வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா தானே இருக்கு. உங்களுக்கு பிரச்சனைனா ப்ளீஸ் செக் பண்ணுங்கடா. சரியா? only if majority say something then only I will check. ஓகேவா? கிரேட். சோ பசங்களா இப்போ y என்னது? y வந்து x + 1/x. சோ அத 2 எடுத்துக்கோ. ஏனா y 2-ஆ இருக்கலாம், இல்ல y 3-ஆ இருக்கலாம். சோ x + 1/x 2-ஆ இருக்கலாம், x + 1/x 3-ஆ இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம தனித்தனியா எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகே, வெரி குட். சூப்பர் பசங்களா. இதாண்டா கேள்வி. சோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து டேய் இத நான் ஃபேக்டரைஸ் பண்ணடா. இத வந்து நீங்க ரெண்டு வழியா சால்வ் பண்ணலாம். சார் எப்படி சார் லாஸ்ட் ஸ்டெப் பண்ணீங்க? நீங்க பாட்டு டப்புன்னு போட்டு போறீங்க சார். நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வெயிட் பண்ணு. லாஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ இப்படி இருக்கா? x² - 2x + 1 இருக்கா? சோ இத நீ ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ண என்ன வரும்? x² - x
minus x plus 1 வரும் and x காமன் எடுத்தா இதெல்லாம் உங்களுக்கு சின்ன வயசுலயே தெரியும்டா அதனால தான் ஸ்கிப் பண்ணேன் சோ ரெண்டுமே ஒரே ரூட் அப்ப x வந்து 1 இல்ல அதே மாதிரி தான் அடுத்த சைடும் என்ன வரும் x square minus 3x plus 1 equal to 0 so இத middle term split பண்ண முடியாது so quadratic formula என்னது minus b plus or minus root of b square minus 4 into a into c by 2a so x என்ன வரும் 3 plus or minus 9 minus 4 by 2 so x என்ன வரும் 3 plus or minus root 5 by 2 so அதை நீங்க பண்ணலாம்டா அது ஏன் டஃபா இருக்கு உங்களுக்கு புரியுதா are you all clear ராகுல் yes ராகுல் பண்ணலாம்டா எல்லாரும் கிளியரா everybody sir my doubts are not answered என்ன டவுட் டப்புன்னு சொல்லுங்கப்பா எஸ் வெரி குட் சார் அடுத்த சம் போங்க சார் நிறைய சம் போலாம் சார் நீங்க பாட்டுக்கு ஒரே சம் சால்வ் பண்றீங்க டேய் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் புரியணும்டா அதனால தான் ஐ அம் டூயிங் திஸ் சோ அடுத்த கேள்வி போலாமா எவ்ரிபடி ப்ளீஸ் லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் டு த அடுத்த கேள்வி போலாம் பசங்களா so please solve it இதான் அடுத்த கேள்வி சோ போன கேள்வி மாதிரியே எல்லாரும் ட்ரை பண்ணுங்க போன கேள்வி மாதிரியே ஒரு சின்ன ட்விஸ்ட் எவ்வளவு பேர் பண்றீங்கன்னு பாப்போம் ஐ வில் கிவ் யூ லாட் ஆஃப் டைம் நான் உனக்கு ஹிண்ட் தரேன் சரியா ஐ வில் கிவ் யூ ஹிண்ட் ஆல்சோ டோன்ட் வரி so நான் சொல்றேன் சார் x plus 1 by x equal to 3 இதை எப்படி சார் சால்வ் பண்ணீங்க டேய் ஃபர்ஸ்ட் LCM டா LCM எடுத்தா இப்படி ஆயிரும் அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை அப்புறம் லெஃப்ட் கொண்டு வா சோ இந்த 3 ஸ்டெப் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஏன்னா நீங்களா 11th இருக்கீங்கடா இங்க இருந்து நான் டாட்டா இது எழுதுனேன் ஏன்னா என் மனசுல என்னன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு சோ இதான் நான் பண்ணேன் சோ இப்போ இதை வந்து ஸ்பிளிட் பண்ண முடியாதுடா நான் நேத்து சொல்லி கொடுத்தேன்ல போன கிளாஸ்ல ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் எப்பவுமே கிடையாது இந்த கொஸ்டின்ல நீ மிடில் டேர்ம் ஸ்பிளிட் பண்ண முடியாது சோ அதனால குவாட்ராட்டிக் ஃபார்முலா சோ அது நீ தான் யோசிக்கணும் எப்போ குவாட்ராட்டிக் ஃபார்முலா எப்போ மிடில் டேர்ம் ஸ்பிளிட் பண்ணலான்னு மிடில் டேர்ம் ஸ்பிளிட் பண்ண முடியலையா quadratic formula யூஸ் பண்ணு என்ன தப்பு இருக்கு no problem புரியுதா so that's how I wanted to try okay வாங்க இந்த கேள்விக்கு ஹிண்ட் தரேன் so இந்த கேள்விக்கு ஷிமோன் சாரோட ஹிண்ட் for our lovely students so x square plus 1 by x square அப்படியே வச்சுக்கோ -5 திருப்பி காமன் எடு -5 காமன் எடுத்தா இப்போ x -1 by x வரும் கேர்ஃபுல்லா இரு x -1 by x வரும் கேர்ஃபுல்லா இரு ஓகேவா x -1 by x வரும் ஓகேவா ஏன்னா உள்ள பிளஸ் இருக்கு சோ மைனஸ் வெளியேட்டா மைனஸ் தான் உள்ள காமனா போகும் புரியுதா ஆர் யூ ஆல் கிளியர் இப்போ நான் வந்து எதை y எடுப்பேன் இத தான் y எடுப்பேன் x -1 by x தான் y எடுப்பேன் அதான் லெஜெண்டரி ஸ்டெப் சோ y ஸ்கொயர் இருக்கா சார் y ஸ்கொயர் இல்ல சார் y ஸ்கொயர் இல்லடா இது y ஸ்கொயர் கிடையாது y ஸ்கொயர் என்னது சார் y ஸ்கொயர் வந்து இதோட ஸ்கொயர் சார் அதோட ஸ்கொயர் என்னது x ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab சோ இதான் y ஸ்கொயர் அப்போ இங்க எனக்கு என்ன வேணும் -2 வேணும் -2 சோ நண்பர்களே x ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயர் இருக்கு -5 into x minus 1 by x இருக்கு பிளஸ் 4 இருக்கு ஆனா இத ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆக்குறதுக்கு நல்லா கவனிச்சுக்கோ இத ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆக்குறதுக்கு நான் -2 பண்ண போறேன் ஏன்னா -2 பண்ணாதான் y ஸ்கொயர் கிடைக்கும் -2 பண்ணாதான் இதோட ஹோல் ஸ்கொயர்
தோ இது இருக்குல்ல, இதோட ஹோல் ஸ்கொயர் வந்து அப்பதான் வரும். இதோட ஹோல் ஸ்கொயர் அப்பதான் வரும். புரியுதா? கிரேட். சோ அதனால -2 பண்ணிட்டு அப்புறம் -2 பண்ணிட்டு விட்டுலாமா? +2ம் பண்ணுண்டா. ஏன்னா நீ பாட்டுக்கு சப்ட்ராக்ட் பண்ண கூடாது. ஏன்னா ஈக்குவேஷன்னா -2 பண்ணினா +2ம் பண்ணணும். இப்போ இது என்னது? இதான் y ஸ்கொயர். இப்போ அழகா என் கேள்வி மாறிடும். இது y ஸ்கொயர், இது y. சோ -5y அப்புறம் 2 + 4 எவ்வளோ? 2 ஆட் ஆயிரும். +2 + 4 2 ஆட் ஆயிரும். சார் என்ன சார் போன கேள்வி மாதிரியே வருது சார். போன கேள்வி மாதிரியே வருது சார். சோ இத ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்ணா என்ன வரும்? இத மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்ணா டேய் அதுலயும் ஃபாஸ்டா இருங்கடா. y2 இல்ல 3 வரும். சார் அப்ப போன கேள்வி சேம் ஆன்சரா? இல்லடா, போன கேள்வி சேம் ஆன்சர் கிடையாது. சார் எப்படி சார்? போன கேள்வியில 2 வந்துச்சு y, போன கேள்வியில 3 வந்துச்சு. என்ன சார் அதுக்குள்ளே மறந்துட்டீங்க? ஷிமோன் சார் ஐ எக்ஸ்பெக்டட் பெட்டர். டேய் y அதே வேல்யூடா. ஆனா y என்னது? y போன கேள்வியில x - 1/x ஆ? அடடா ஆமால, போன கேள்வியில வேற. சோ y நீ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணன்றது வேற இல்ல. அப்ப எப்படி ஆன்சர் சேமா வரும்? ஆன்சர் வேற. புரியுதா? ஏன்னா y க்கு நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? y க்கு இங்க x - 1/x தான் y. ஆனா போன கேள்வியில வேற. சோ அதனால ஆன்சர் வேற தான் வரும். பொறுமையா சால்வ் பண்ணு. முந்திரி கொட்டை மாதிரி குதிக்காத. அவசரப்படாத. சரியா? சோ y வந்து 2 and y வந்து 3. இப்போ இத சால்வ் பண்ணுங்க. இத சால்வ் பண்ணா உனக்கு ஆன்சர் வந்துரும். இத பொறுமையா LCM எடுத்து finish பண்ணிட்டு சொல்லுங்க ஆன்சர். I will give you quiz பசங்களா. எல்லாரும் இத குவிஸ்ல ட்ரை பண்ணுங்கடா. I hope all of you will do it. So in the quiz I will give you 30-40 seconds. Please be fast. Will you all try it out? Okay, check பண்ணலாம். I'll give you 15 more seconds. அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். Okay, let's go. Very good, Dade. Super. So that's it பசங்களா. Time is up. So இதான் நம்மளோட results. More than half the class has got it right. Very well done. Option C தான் சரியான பதில். So எப்படி option C வந்துச்சுன்னு நான் சொல்ல போறேன். And சரியான பதில் சொன்னவங்க எல்லாருக்குமே a very big round of applause. Keep it up boys and girls. You guys are absolutely amazing. Okay. So இப்போ கடைசி ஸ்டெப் தான் நம்ம பார்க்க போறோம். So பசங்களா நான் சால்வ் பண்ண போறது இது ரெண்டுத்தையும் தான். So இது ரெண்டுத்தையும் எப்படி சால்வ் பண்ணது நான் சொல்லி தரேன். So what do we have? ஷிமோன் சார் வச்சிருந்தது x - 1/x equal to 2 and x - 1/x equal to 3. ரொம்ப ஈஸிடா. LCM எடு. x square minus 1/x equal to 2. அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. x square minus 1 equal to 2x. அப்புறம் 2x இந்த பக்கம் கொண்டு வா. அப்போ x square minus 2x minus 1 equal to முட்டை. இங்க ஸ்பிளிட்டிங்லாம் பண்ண முடியாது. ஸ்பிளிட்டிங் பண்ண முடியாது. சோ டைரக்டா குவாட்ராட்டிக் ஃபார்முலா -b னா 2 ஆயிரும். பிளஸ் ஆர் மைனஸ் root of b square minus 4ac by 2a. 2a வந்து 1 தான். ஓகேவா? சோ இதான் நம்ம ஆன்சர். ஈஸியா வந்துரும். என்ன வரும்? So x is equal to what will you get? Any idea?
you will get 2 plus or minus. இது 4 minus of minus plus 4. 4 plus 4 எவ்வளோ 8. So 2 plus or minus root 8 by 2. So x வந்து 2 plus or minus root 8 என்னது root 8 வந்து 2 root 2. root 8 வந்து 2 root 2. So x வந்து 1 plus or minus root 2. So அதிலே உனக்கு தெரிஞ்சிடும் ஆன்சர் C தான். அதிலே உனக்கு தெரிஞ்சிடும் ஆன்சர் C தான். பட் எனிவே உங்களுக்காக நான் இதையும் சால்வ் பண்றேன். LCM எடு. LCM எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்னது கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. அப்ப x square minus 1 equal to 3x. அப்புறம் 3x ஒரு பக்கம் கொண்டு வா. அப்ப ஒரு பக்கம் கொண்டு வந்தா x square minus 3x plus 1 minus 1 minus 1 equal to 0. இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அப்ப quadratic formula minus b plus or minus root of b square minus 4ac by 2a. So அப்ப என்ன வரும் x is equal to 3 plus or minus root of 9 plus 4 by 2. So x is equal to 3 plus or minus root 13 by 2. So இதான் ஆப்ஷன் C ஓட ரெண்டாவது பார்ட். So ஆப்ஷன் C தான் சரியான பதில். இப்போ புரிஞ்சா? Did you guys like it? Was it perfect? Are you all clear? My dear boys and girls, please let me know in the chat. Quick. Perfecta? Superra? You guys are legendary. வேற லெவல் பசங்களா. Keep it up. ஸ்லோவா பண்ணுங்க பரவாயில்ல. யாரெல்லாம் தப்பு விடுறீங்களோ கஷ்டமா இருக்கோ விடாத. வெறித்தனமா இரு. திருப்பி பார்த்துக்கோ. திருப்பி பாரு இந்த லெக்சர் 2 தடவை பாரு 3 தடவை பாரு பரவாயில்ல. I want you to learn. Have that attitude of aggression. That is what will take you far. அதனால இவ்வளவு பொறுமையா இந்த எஃபர்ட்லாம் எடுக்கிறது. இந்த பேட்ச் கொண்டு வந்ததே அதுக்காக தான். புரியுதா? எல்லாருமே தெரிஞ்சிச்சுன்னா அப்ப ஏன்டா டீச்சர்ஸ் தேவை? எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுன்னா அப்ப டீச்சர்ஸே இருக்க தேவையில்ல. சில பேர் கஷ்டமா தான் இருக்கும் பரவாயில்ல. நானும் உங்களோட கேவலமா தான் கஷ்டப்பட்டேன். ஓகே, எனக்குலாம் இனிஷியலா கெமிஸ்ட்ரிலாம் பிசிக்ஸ்லாம் கூட ஐ யூஸ் டு ஸ்ட்ரகிள். பட் ஸ்லோவா ஐ டிட் நாட் கிவ் அப். அந்த கிவ் அப் ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ பசங்களா இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஓகேவா? என்னால முடிஞ்ச அளவுக்கு ஐம் கோனா கவர் நல்ல விஷயங்கள். ஸோ நல்லா கவனி. இது ஒரு நல்ல பாயிண்ட். என்ன பாயிண்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே இப்போ ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இப்போ இந்த கேள்வி வந்து நாங்க வந்து 10ஆம் கிளாஸ் பசங்களுக்கு கொடுக்குற கேள்வி. ஏன்? ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் பசங்களாம் கண்டுபிடிச்சிருவாங்க. சார் இது வந்து x square 1 plus 1 by x square சார் குரூப் பண்ணலாம் சார். அப்புறம் இதுல 5 காமன் எடுத்தீங்கன்னா ஷிமோன் சார் இந்த முதல் கேள்வியில நம்ம 5 காமன் எடுத்தா நம்மளுக்கு வந்து x plus 1 by x அழகா வந்துச்சு சார் சூப்பர் சார். இப்போ நம்ம அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம் சார். இது ரொம்ப ஈஸியா இருக்கு கண்டுபிடிக்க. ஷிமோன் சார் சொல்லி கொடுத்தது இப்ப நம்ம யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சிருது. ஆனா இதே கேள்விய நண்பர்களே, இதே கேள்விய நான் என் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தா எப்படி கொடுப்பேன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நான் வந்து இப்படி கொடுப்பேன். இது ரெண்டுமே ஒரே கேள்வி. எவ்வளவு பேருக்கு அது தெரியுது? இது ரெண்டுமே ஒரே கேள்வி. சார் என்ன சார் இப்படிலாமா கேட்பாங்க? How many of you can see that? ரெண்டுமே ஒரே கேள்வி தான்டா சார். சும்மா சொல்லாதீங்க சார். நான் இதே கேள்வியை 11th 12th பசங்கிட்ட கொடுத்தா ரைட் சைட்ல எழுதிருக்கேன் தெரியுமா? அப்படிதான் கொடுப்பேன். நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 70% ஆஃப் த கிளாஸ்க்கு புரியுது, 23%க்கு புரியல. பட் டோன்ட் வரி, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். சார் எப்படி சார் ரெண்டுமே சேம்? நண்பர்களே, ரெண்டு சைடும் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணு. ரெண்டு சைடும் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணு. பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் minus 5x plus 8 minus 5 by x plus 1 by x square equal to முட்டை by x square முட்டை only. இப்போ குரூப் பண்ணு. சார் x square கோத்துடலாம் சார். சார் 5x 5 by x கோத்துடலாம் சார். இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை கடைசியா வச்சுக்கலாம் சார். வந்துச்சாப்பா? இப்போ புரியுதா? இப்போ சூப்பரா? இதுதான் டிஃபரன்ஸ் நம்ம 10th-க்கும் 12th-க்கும். Did you like it? Did you all enjoy it? Are you all clear?
Very good. So I hope you guys are able to answer, able to understand. So அதே மாதிரி தான் அடுத்த கேள்விடா. அடுத்த கேள்வியும் I can give it to you in a different form. Okay. So ரெண்டாவது கேள்வி நான் காமிச்சிடுறேன். Okay. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். ஏன்னா next set of questions I will teach you. Okay. So பசங்களா, என்னடா ரெண்டாவது கேள்வியில என்ன கலர் சூஸ் பண்ணலாம்? கலர் வாட் கலர் do you choose? Green. Okay. So ரெண்டாவது கேள்வியோட question எப்படி இருக்குன்னா, x power 4 minus 5x cube plus 4x square minus இல்ல plus 5x plus 1 equal to முட்டாய். So இதான் அடுத்த கேள்விக்கு பெரிய எக்ஸ்பிரஷன். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Yes, my dear boys and girls, again divide by x square. Divide by x square உனக்கு கிடைச்சிரும். இந்த ஈக்குவேஷனை x ஸ்கொயரால டிவைட் பண்ணி உனக்கு இந்த கேள்வி கிடைச்சிரும். சோ ரெண்டுமே ஒரே கேள்விதான். இப்போ இந்த கேள்வி கொடுத்துட்டு x கண்டுபிடி சொன்னாலும், இந்த கேள்வி கொடுத்து x கண்டுபிடி சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். சோ ரெண்டுத்துக்குமே ரெடியா இரு. இத கொடுத்தா ஷிமோன் சார் சொல்லி தரலன்னு சொல்லாத. புரியுதா? So divide by x square to get the equation here. So இத பேஸ் பண்ணி ஒரு quiz கேக்கணுமா? வாங்க போய் quiz பார்க்கலாம். Everybody please do it. டப்புன்னு சால்வ் பண்ணுங்கடா டேய். உங்களுக்காக தான்டா quiz வைக்கிறேன் டேய். நீங்க தான் quiz ஆசைப்படுவீங்க. So உங்களுக்காக ஏகப்பட்ட quiz questions. So please solve it, my dear boys and girls. I want you to be fast. I want you all to be fast. So இப்ப எப்படி குரூப் பண்ணுவ? இதுவும் கோத்தரணும், இதுவும் கோத்தரணும். சோ அப்ப என்ன வரும்? சார் கேள்வி இப்படி மாறிரும் சார், கேள்வி இப்படி மாறிரும். வேற லெவல் சார், வேற லெவல். கிரேட். இப்ப என்ன பண்ணுவீங்க? சோ கேள்வி இப்படி மாறிச்சுனா இப்ப என்ன பண்ணுவீங்க? லெஜெண்டரி ஸ்டெப். லெஜெண்டரி ஸ்டெப் என்னது? லெஜெண்டரி ஸ்டெப் வந்து இத y எடுத்துக்கோ, இத y எடுத்துக்கோ. இத y எடுத்தா இது y ஸ்கொயரா? இல்லை 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 கோபால், இது இல்லை கோபால். என்ன பண்ணும்? அப்ப ஸ்கொயர் பண்ணணும் டேய். ஸ்கொயர் பண்ணாதான் அதை எடுக்க முடியும். புரியுதா? ஸ்கொயர் பண்ணாம எடுக்காத. சரியா? சோ இப்போ வாங்க இத ஸ்கொயர் பண்ணலாம். இத ஸ்கொயர் பண்ணாதான் அதை நான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். சோ y ஸ்கொயர் என்னது? y ஸ்கொயர் என்னதுன்னு பார்க்கலாமா? கிரீன் கலர்ல எழுதுறேன். y ஸ்கொயர் இஸ் வாட்? y ஸ்கொயர் இஸ் x minus 1 by x whole square. அது என்னது? a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2ab. சோ எனக்கு -2 வேணும். அதை நான் தான் கொண்டு வருவேன். அதை நான் தான் கொண்டு வருவேன். சோ x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயர் இருக்கா? -4 times x minus 1 by x இருக்கா? +2 இருக்கா? ஓகே, எல்லாம் இருக்கு. ஆனா இங்க நான் -2 கொண்டு வரணும். -2 பண்ண சும்மா விட்டுலாமா? கிடையாது, +2 பண்ணணும். சரியா? -2 மட்டும் பண்ணிட்டு விட்டுறாதடா டேய். சோ -2 பண்ணா இதுதான் y ஸ்கொயர், இதான் y. அவ்வளவுதான். y ஸ்கொயர் -4y. இந்த +2வும் சேர்ந்தா +4. சார் செம்ம டப்பா கேள்வி சார் இது. இது ரொம்ப ஈஸியான கேள்வி. இத மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்ணலாம். இல்லாட்டி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா? y - 2 ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2ab. செக் பண்ணி பாரு. அப்ப y எவ்வளோ? y 2. y என்னது? y வந்து 2. அப்ப y என்னது? y x minus 1 by x. சோ இத சால்வ் பண்ணா உனக்கு பதில் கிடைத்து விடும். சால்வ் பண்ணிட்டீங்களா? லெட்ஸ் கோ குயிக் குவிஸ். டப்புன்னு குவிஸ் பார்க்க போறோம். சோ பசங்களா எல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்களாடா? உங்க கையில ஆன்சர் இருக்கா? ரெடியா? தயாரா வச்சிருக்கீங்களா? தயாரா வச்சிருக்கீங்கன்னா வாங்க போய் கதம் பண்ணிடலாம். ஓகேவா? I hope you guys have done it. Let's go. 30 second start quiz. Very good. Ebenezer, very good Ebenezer. Nitish, super ra. 6559 correct.
Vanisha, super Vanisha. Janavardhini, Joshit, super. Very good. My dear boys and girls, அவ்வளவுதான், டைம் ஓவர். குவிஸ் முடிந்தது. ஓவரால் ரிசல்ட் 60% கரெக்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் மீதி பேர் தப்பா சொல்லியிருக்காங்க. பரவாயில்லை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். டேய், போன கேள்வியை சால்வ் பண்ணதாண்டா, ஏண்டா தப்பா சொல்றீங்க? போன கேள்வியில சால்வ் பண்ணதுதான்டா. இது எப்படா சால்வ் பண்ணுவ? எல்சிஎம் எடு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, இத லெஃப்ட்டுக்கு கொண்டு வா, இத குவாட்ராட்டிக் ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1 plus or minus root 2 வரும். ஓகேவா? I hope all of you are clear. Everybody, please check it out. My dear boys and girls, everybody please let me know. மாசா இப்போ கிளியரடா? ஒரே கான்செப்ட்ல 5-6 கேள்வி நான் சால்வ் பண்ணிட்டேன். இது மேல நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? போய் ஒரு 10-20 கேள்வி பிராக்டிஸ் பண்ணுங்க. You will get better at it. சரியா? வெரி குட். போதும் சார், ஐ அம் ஹங்கிரியா? டேய், இப்பதான் பாதி கிளாஸ் முடிஞ்சிருக்கு. பயப்படுறான். டே இன்னும் கொஞ்ச நேரம் டீச்சா. அப்படி பசிக்குதுன்னா போய் சாப்பாடு எடுத்து வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே பாருங்க, பரவாயில்ல. இட்ஸ் ஓகே. காட் இட். சோ லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். முன்னாடி போலாம்டா. அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேற டாபிக். ஓகே, இப்போ வேற டாபிக். அவ்வளவுதான், புது டாபிக். லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். சார் டைம் பத்தல சார். ரோஷன், டேய் கிளாஸ்ல இவ்வளவு தாண்டா கொடுக்க முடியும், ஏன்னா ஐ ஹாவ் டு கவர் மோர் திங்ஸ். நிறைய நல்ல நல்ல விஷயம் இருக்கு, அதனாலதான். புரியுதா? சோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சால்வ் பண்ணு. மேகனா, ஃபைனல் ஸ்டெப் வந்து மேகனா குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ண. ஓகே, லாஸ்ட் ஸ்டெப் வந்து போன கேள்வியில குவாட்ராட்டிக் ஃபார்முலா, அந்த ஆரியபட்டா ஃபார்முலா இருக்குல்ல, மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a, அந்த ஃபார்முலா. ஓகே, இதை ஸ்பிளிட் பண்ண முடியாதுடா. இந்த கேள்வியில ஸ்பிளிட் பண்ண முடியாது, போய் செக் பண்ணி பாரு. வெரி குட் பசங்களா. முதல் 2 கிளாஸ் தான் நம்ம ஸ்லைட்ஸே ஹோம்வொர்க். அடுத்த கிளாஸ்ல இருந்து ஐ வில் கிவ் யூ ஹோம்வொர்க். தத்துவால டிபிபில நான் மார்க் பண்ணி சொல்லுவேன். ஓகேவா? சோ அடுத்த கிளாஸ்ல இருந்து செட் சாப்டர் ஆரம்பிச்சதுல இருந்து நான் உனக்கு மார்க் பண்ணி சொல்லுவேன், இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வா அப்படின்னு. சோ முதல் 2 கிளாஸ் மட்டும் ப்ளீஸ் இத என் ஸ்லைட்ஸை மட்டும் திருப்பி சால்வ் பண்ணுங்க, ஏன்னா இது வந்து பேசிக்ஸ். அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் எக்ஸ்போனன்ஸ் பவர்ஸ் தெரியாதோ போய் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சுப்பீங்களா, எக்ஸ்போனன்ஸ் பவர்ஸ், மல்டிப்ளை பண்றப்போ, டிவைட் பண்றப்போ, ஆட் பண்றப்போ, சப்ட்ராக்ட் பண்றப்போ என்ன நடக்கும், அதெல்லாம் போய் ரிவைஸ் பண்ணுங்க. சரியா? கிரேட். சோ வாங்க முன்னாடி போகலாம். லெட்ஸ் கோ. டேய் பசங்களா, இன்னும் கண்டிப்பா ஒரு half an hour நான் கண்டினியூ பண்ணுவேன்டா. டேய் ப்ளீஸ் டா, எல்லாரும் இருக்க பாருங்கடா. உங்களுக்கு அதான்டா நான் எஃபர்ட் எடுக்கிறேன். எனக்கு என்னடா இப்ப முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருக்கலாம், ஆனா ஐ வாண்ட் டு டீச் யூ. சோ ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கடா, முடிச்சிடலாம்டா. சரியா? ரொம்ப ஃபன்னான பாட்டு இப்பதான் ஜாலியான பாட்டு, இப்போ போய் வேணான்னு சொல்றீங்க. டேய் வெயிட் பண்ணுங்கடா, அவசரப்படுறீங்க. இப்போ அடுத்தது a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus twice of ab plus bc plus ca. இப்போ இத வச்சு விளையாட போறோம். Are you ready for the play time? நான் சார் பிளே டைம்? ஆமாண்டா, இவ்வளவு மொக்க ஃபார்முலா வச்சு விளையாட போறோம், ஜாலியான டைம் தானே. Are you ready? Shall we go? உங்க கேமரா ஆன்ல இருக்காவா? அது சீக்ரெட், சொல்ல மாட்டேன். ஓகே, சோ பசங்களா, let's go and play with this formula. எல்லாம் நோட் பண்ணிக்கோங்கடா. இதான் a plus b plus c the whole square formula. a square plus b square plus c square plus twice of ab plus bc plus ca. இதான் a plus b plus c whole square formula. Identity. Identity என்னது? Identity-னா it is true for any value of abc. Real value, of course. Any real. So equation என்னது? So இப்ப இது பாத்தீங்கன்னா this is an equation. Why is this equation? Because only for x equal to 2 or x equal to minus 2 இது true. So இந்த மாதிரி குறைவான வேல்யூஸ்க்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா அதான் ஈக்குவேஷன். ஐடென்டிட்டி வந்து for any value. நீ ஏபிசிக்கு என்ன வேணா போடு, கரெக்டா வரும்.
அதான் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ட்ரூ, பட் ஈக்குவேஷன் இஸ் ட்ரூ ஒன்லி ஃபார் சம் வேல்யூஸ். இந்த வித்தியாசம் முக்கியம்டா, தெரிஞ்சுக்கோங்க. சோ ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி சின்ன வயசுல படிச்சோம்ல, sin square theta plus cos square theta equal to 1. அதுல θ என்ன வேணா இருக்கலாம். sin square theta plus cos square theta equal to 1 is a trigonometric identity. Identity na, it is valid for any value of theta, but equation is only valid for some values. If x square equal to 4 na, it's an equation that's valid for x equal to 2, x equal to minus 2, but not always. புரியுதா? எப்பவுமே கிடையாது. அதான் வித்தியாசம் between equation and identity. புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சரியா? இப்போ இத நோட் பண்ணிட்டீங்கன்னா வாங்க போய் சால்வ் பண்ணலாம். லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். கம் ஆன் கைஸ், ப்ளீஸ் பறந்து போய் சால்வ் பண்ணுங்க. டப்பு டப்பு டப்புன்னு. லெட்ஸ் கோ. இந்த கேள்விக்கு சரியான பதில் யார் சொல்றான்னு பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு நான் 45 செகண்ட் தர போறேன். கொஞ்சம் அதிகம் தான், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஐ எம் willing to sacrifice 45 செகண்ட் for you. Let's go. சூப்பரோ சூப்பர். நிறைய பேர் கரெக்டா சொல்லிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பசங்களா டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்ணுங்கடா. டே எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்கடா. எல்லாரும் சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷம். அதுவும் எல்லாரும் கரெக்டா சொன்னீங்கன்னா வேற லெவல். ஓகே, வெரி வெல் டன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். லெட்ஸ் ஹேவ் a look at how to solve this. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கடைசி 10 செகண்ட். 10 9 8 7 6 5 4 3 2 1 முட்டாய். அவ்வளவுதான். So 77% of the class has got it right. Very well done boys and girls. Super டா டேய். ரொம்ப சந்தோஷம். சோ பசங்களா வாங்கடா, இதை எப்படி சால்வ் பண்றது பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சது ஒரே ஃபார்முலா. ஷிமோன் சார் சொல்லி கொடுத்தது a plus b plus c the whole square வந்து a square plus b square plus c square plus twice of ab plus bc plus ca. இதான் ஷிமோன் சார் சொல்லி கொடுத்தாரு. இப்போ அவன் கேள்வியில் என்ன கேட்கிறான்? டேய் இது எவ்வளோ? என்னது இது எவ்வளோடா? அதான் அவன் கேள்வியில கேட்கிறான். இவாலுவேட், கண்டுபிடி, இதை எவ்வளோன்னு கேட்கிறான். இதை கொடுத்துட்டானா சார்? இதை கொடுத்துட்டான் சார். இதை கொடுத்துட்டானா சார்? இதையும் கொடுத்துட்டான் சார். அப்ப என்னடா இருக்கு கேள்வியில? டேய் எல்கேஜி கொஸ்டின்ரா, எல்லாம் கொடுத்துட்டு இதை கேட்கிறான். இதுல ஏன்டா கஷ்டப்படுறீங்க? என்னது 11 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அவன் கேக்குறது பிளஸ் ட்வைஸ் ஆஃப் 30. அப்ப 121. ஏன்னா 11 ஸ்கொயர் 121 121. ஓகேவா? that is equal to plus 2 into 30 60. இப்போ 60 லெஃப்ட்டுக்கு கொண்டு வா. சோ அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் எவ்வளோ? 121 minus 60, அதுதான் 61. சோ 61 தான் சரியான பதில். புரியுதா? ஓகேவா? இப்போ ஹாப்பியா? எல்லாருக்கும் விளங்கிச்சா? எஸ், ஆர் யூ ஆல் கிளியர்? வெரி குட், சூப்பர் பா, வெரி குட். சோ இப்போ அடுத்த கேள்வி போலாமா? வெரி குட், ரொம்ப சந்தோஷம்டா. நிறைய பேர் கரெக்டா சொல்லிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. யூ கைஸ் ஆர் ஆசம். கிரேட். அண்ட் லீடர் போர்ட் ஸ்டாண்டிங்ஸ் பார்க்கலாம். இப்போ யார் டாப்ல இருக்கா? டேய் என்னடா இவ்வளவு பேர் கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஹரிஷ், கௌதம் குமார், பிரதோஷ், தில்ஷாத், மதன், விக்னேஷ், ஹேமருத்ரா, ஐஸ்வர்யா, மனிஷ், ஆதர்ஷ், ஸ்ரீராம், பிரணதி, அஸ்வின், யுகேஷ் குமார், சஞ்சய், எல்லாருமே ஃபுல் கரெக்ட். எல்லாருமே ஃபுல் கரெக்ட். வேற லெவல் பசங்களா. So now let's go forward. கொஞ்சம் அடுத்த கேள்விக்கு போகலாம். ஓகே, அடுத்தது குவிஸ். So here we go. இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. நான் ரொம்ப டைம்லாம் கொடுக்க மாட்டேன். எல்லா குவிஸுக்கும் அதிக டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கடா டேய். இந்த கேள்விக்கெல்லாம் 30 செகண்ட் தான். ஓகேவா?
So everybody, please go for it. My dear boys and my dear girls, your time starts now. Very good, good. வேற லெவல். Keep going பசங்களா, சீக்கிரம்டா. Everybody done? Last 5 seconds, 5 செகண்ட் தான். 4 3 2 1 டைம் முடிந்ததுடா. டே டைம் ஓவர்ரா. சோ இப்ப ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். சோ இதான் நம்மளோட ரிசல்ட்ஸ் பசங்களா. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். திருப்பியும் டைம் இல்லாதனால நிறைய பேர் அவசரப்பட்டு தப்பு விட்டீங்க. அது ஏன்னு தெரியல. டேய் லீடர் போர்ட்ல வரணும்னு அவசரப்படாதீங்கடா. டேய் கரெக்டா சொல்லுங்கடா. இது ரொம்ப ஈஸிடா. சோ அதே மாதிரி a plus b plus c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a square plus b square plus c square plus twice of ab plus bc plus ca. இதான் ஃபார்முலா. புரியுதா? சோ இப்போ a plus b plus c எவ்வளோ? முட்டை. a square plus b square plus c square எவ்வளோ? 10 plus twice of அதான் அவன் கேட்டிருக்கான். அப்போ இந்த plus 10 அங்க எடுத்து வந்தா 0 minus 10 ஆயிருமா? is equal to twice of ab plus bc plus ca. so அந்த 2 minus 10 cancel ஆயிடுச்சுன்னா minus 5 is ab plus bc plus ca. so answer is minus 5. I hope you guys got it. That is how you solve it. புரியுதா? முன்னாடி போலாமா? Are you all clear? Everybody happy with this? Very good. சூப்பர் பா. இப்போ நம்ம முன்னாடி போகலாம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பசங்களா. இது கொஞ்சம் கவனிங்க. லேட்டா சொல்லிட்டு பயந்துராதீங்க. இல்ல கிளாஸ் விட்டு வெளியே போயிடாதீங்க. இதான் இன்னைக்கு கிளாஸ்ல நான் சொல்லி கொடுக்க போற மிக மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்ல மிக மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் இதான் பசங்களா. நாளைக்கு கிளாஸ் கிடையாது. யாரு கிளாஸுமே இல்லை. நாளைக்கு வந்து யூ டோன்ட் ஹேவ் எனி கிளாஸ். நான் கொடுத்ததை சால்வ் பண்ணுங்க. நான் வேணா ஒரு அசைன்மெண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றேன். அண்ட் டெலிகிராம் குரூப் வந்து நான் இப்போ சாட்ல ஷேர் பண்றேன். யாராச்சும் ஷேர் பண்ணுவாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். அதை நான் வந்து ப்ராட்காஸ்ட் பண்றேன். நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த குரூப்பை ஜாயின் பண்ணுங்க. அங்க பிடிஎஃப் அசைன்மெண்ட் நான் தரேன். அதை நீங்க நாளைக்கு சால்வ் பண்ணுங்க. சரியா? அண்ட் அப்படி ஏதாச்சும் கிளாஸ் என்னால முடிக்க முடியலன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுப்பேன் சண்டே மோஸ்டா. ஓகேவா? என்னோட எக்ஸ்ட்ரா கிளாஸ் பஃபர்னா ஒரு முடிக்க முடியாட்டி மோஸ்டா ட்ரை பண்ணி இந்த மாதிரி இழுத்து முடிச்சிருவேன். ஏன்னா என் கிளாஸ் அதனாலதான் நான் நைட்ல வாங்கினேன். என் கிளாஸ் எதுக்கு நைட்ல வச்சாங்கன்னா, ஏன்னா 8:30 to 10னா நான் அப்படியே 10:30 வரைக்கும் இழுத்துப்பேன். என்ன சார் நீங்களும் என் ஸ்கூல் மேத்ஸ் டீச்சர்மா பண்றீங்க? டேய் உங்களுக்கு அதான்டா பண்றேன். என் தொண்டை தான்டா போகும். பரவாயில்ல. ஆனாலும் ஐ டீச் யூ. ஸோ ப்ளீஸ் லிசன். Tomorrow you don't have any class. I'll give you assignment in the Telegram group. And if at all I cannot complete something, இன்னைக்கு முடிச்சிட்டேன், ஆனா ஃபியூச்சர்ல ஏதாச்சும் முடிக்க முடியலன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஐ ஹாவ் டு டேக். ஏன்னா வேதாந்துல போர்ஷன்ஸ் முடிச்சே ஆகணும். ஓகே? அண்ட் உங்களோட முதல் டெஸ்ட் வந்து ஜூன் 15th வரும்னு நினைக்கிறேன். 15th 16th சண்டே. முதல் டெஸ்டோட போர்ஷன் வந்து ஜெனரல் மேத்தமேட்டிக்ஸ், செட், பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் ஃபுல்லா. ஓகேவா? ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ், செட், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் மூணுமே ஃபுல்லா. இதான் உங்களோட டெஸ்ட் போர்ஷன் ஃபார் ஜூன் 15. ஐ வில் டீச் யூ இந்த நெக்ஸ்ட் 20-30 days. சரியா? ஸோ வாங்க இதை முடிச்சிடலாம் பசங்களா. இதான் என்னோட கடைசி போர்ஷன். இது ரொம்ப நல்ல ஃபார்முலா. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். யூஸ்வலா டிரைவேஷன் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. பட் ஆனால் நான் உங்களுக்கு பண்ண போறேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கேளுங்கடா. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஓபன் பண்ணலாம். சரியா? ஸோ லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு? a minus b whole square இருக்கு plus b minus c whole square plus c minus a whole square. so இத மூணுத்தையும் ஓபன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. so இத மூணுத்தையும் ஓபன் பண்ணா first a minus b whole square என்னது? a square plus b square minus 2ab plus b minus c
whole square வந்து b square plus c square minus 2bc plus c minus a whole square வந்து என்னது c square plus a square minus 2ac. so இப்போ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணா என்ன வரும் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணா சார் 2 a square இருக்கு சார் நல்லா பாரு 2 a square இருக்கு சார் 2 b square இருக்கு சார் 2 c square இருக்கு சார் so 2 a square இருக்கு 2 b square இருக்கு 2 c square இருக்கு அப்புறம் 2ab minus 2ab minus 2bc minus 2ac so எல்லாத்தையும் சேர்த்தா 2 காமனா இருக்கா சார் ஆமா சார் எல்லாத்துலயும் 2 காமனா இருக்கு சார் so அப்ப a square plus b square plus c square minus ab minus bc minus ca is equal to a minus b whole square plus b minus c whole square plus c minus a whole square. so இப்போ இந்த 2 கீழ கொண்டு வரலாம்ல so a minus b whole square plus b minus c whole square plus c minus a whole square இந்த 2 கீழ கொண்டு வந்தா divided by 2 is what is a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இது மிக மிக முக்கியமான ஒரு ஃபார்முலா. I have taught you. நான் டிரைவே பண்ணிட்டேன்டா யாருக்குமே இப்படி பண்ண மாட்டாங்க எல்லாரும் இந்த ஃபார்முலா சொல்லிட்டு டேய் நோட் பண்ணிக்கோங்கடா இதை யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க பட் I have derived it ஏன்னா இதுல நான் ஒரு சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன் இதுல நான் ஒரு சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன் வேற லெவல் தரமான எக்ஸ்பிளனேஷன் உனக்கு கொடுக்க போறேன் சரியா எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா shall we all move forward ஓகே வாடா எல்லாருக்கும் கிளியர் தானே சரி டேய் இப்போ வந்து இதுல ஒரு சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் இருக்குடா டேய் வேற லெவல் ரிசல்ட் இருக்கு அதை மட்டும் நான் சொல்லி கொடுத்துறேன் அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ் போலாம் ஒரு 3-4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு ஐ வில் வைண்ட் அப் த கிளாஸ் சரியா வெரி குட் சோ பசங்களா வாங்க லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் இது டெரிவேஷன் புரிஞ்சுல லெட் மீ ஆஸ்க் இந்த எஸ் ஆர் நோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர் டெரிவேஷன் ஓகே தான்டா எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிள் தான்டா டெரிவேஷன் சும்மா நீங்க சின்ன வயசுல படிச்ச அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி தான் நீங்க தனியாவே டிரைவ் பண்ணி பாருங்க கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீங்களே டிரைவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும்டா இதெல்லாம் ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் 94% கிளியர் ஓகே முன்னாடி போலாம் சரி இப்போ ஷிமோன் சார் ஏன் இதுக்கு இவ்வளவு வெயிட் கொடுக்குறாரு இதுல என்னடா அவ்வளவு பெருசா இருக்கு வெயிட் பண்ணு ஐ வில் டீச் யூ இப்போ பசங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் நோட் இட் டவுன் ஓகே இப்போ if a square plus b square plus c square minus ab minus bc minus ca is equal to முட்டை இது முட்டையா இருந்தா என்ன அர்த்தம் என்ன நடக்க போகுது அதான் இப்ப பார்க்க போறோம் ஓகேவா இது முட்டையா இருந்தா என்ன நடக்க போகுது சரி சோ இதுக்கு நான் வேற ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறேன் we know this is equal to what this is equal to half a minus b whole square plus b minus c whole square plus c minus a whole square equal to முட்டை ஏன்னா இதுக்கு ஈக்குவல்ல அப்ப இது 0னா அப்ப இதுவும் 0ல சோ அந்த 2 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிரு 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா I will get a minus b whole square plus c minus b minus c whole square plus c minus a whole square equal to முட்டை பசங்களா the sum of 3 squares is 0 how is it possible நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ if the square of a number is 0 that means it is 0 if the square of two numbers added is 0 that means both x is 0 and y is 0 ஏனா ஒரு ரியல் நம்பரை ஸ்கொயர் பண்ணா மினிமம் வேல்யூவே 0 தான்டா சோ இதோட மினிமம் எவ்வளவு சார் இது ஒரு ரியல் நம்பரா a minus b is a real number ரியல் நம்பரோட ஸ்கொயர் இதோட மினிமம் இது லோவெஸ்ட் முட்டையா தான் இருக்கணும் இதுவும் லோவெஸ்ட் முட்டையா தான் இருக்கணும் இதுவும் லோவெஸ்ட் முட்டையா தான் இருக்கணும் அப்போ ரைட் சைடு 0னா அப்ப எல்லாமே முட்டை இல்ல இது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள்
ஓகே, 3 பேர் எடுத்துக்கலாம் நம்ம கிளாஸ்ல. யாரு? ஃபெலிஷியா, அப்புறம் ராகுல், ரேச்சல். நம்ம கிளாஸ்ல 3 பேர். ஃபெலிஷியா இருக்காங்க, அப்புறம் ராகுல் இருக்காரு, அப்புறம் ரேச்சல் இருக்காங்க. ஓகே, 3 பேரும் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்க. ஓகே, 3 பேரும் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்க. சரியா? கிரேட். சோ ஃபெலிஷியாட்ட மேக்ஸிமம் 100 ரூபாய் இருக்கு, ராகுல்ட்ட மேக்ஸிமம் 50 ரூபாய் இருக்கு, ரேச்சல்ட்ட மேக்ஸிமம் 150 ரூபாய் இருக்கு. ஓகேவா? பர்த்டே பையன் யாரு? பர்த்டே பையன் வந்து யாரா? யாராச்சும் பேர் இருக்கா? நித்யஸ்ரீ. சோ பர்த்டே வந்து நித்யஸ்ரீ. சோ எல்லாரும் பர்த்டே நித்யஸ்ரீ காசு கொடுக்குறாங்க. சோ நித்யஸ்ரீ she has 300 rupees. அப்ப யார் எவ்வளவு கொடுத்தா? மேக்ஸிமம் ஃபெலிஷியாட்ட இருக்கிறது 100 ரூபாய், மேக்ஸிமம் ராகுல்ட்ட இருக்கிறது 50 ரூபாய், மேக்ஸிமம் ரேச்சல்ட்ட இருக்கிறது 150 ரூபாய். அண்ட் நித்யஸ்ரீக்கு கையில பர்த்டே வந்தது இவங்க 3 பேர்ட்ட 300 ரூபாய். சோ 300 ரூபாய் இவங்க எல்லாத்தோட மேக்ஸிமம் ஆட் பண்ணா வரும். அப்ப எல்லாருமே அவங்களோட மேக்ஸிமம் கொடுத்திருக்காங்க. புரியுதா? அதே மாதிரிதான் இதோட மினிமம் முட்டை, இதோட மினிமம் முட்டை, இதோட மினிமம் முட்டை, ரைட் சைடு முட்டை. அப்ப எப்படி பாசிபிள்? ஒரே வழி, எல்லாமே முட்டை. இங்க மேக்ஸிமம் வந்தது, இங்க நித்யஸ்ரீ கையில காசு வந்தது, எல்லாரோட மேக்ஸிமம் சேர்த்தா மட்டுமே. அப்ப ஃபெலிஷியா எவ்வளவு கொடுத்திருக்கா? 100. அப்ப ராகுல் எவ்வளவு கொடுத்திருக்கான்? 50 ரூபாய். ரேச்சல் எவ்வளவு கொடுத்திருக்கா? 150 ரூபாய். எல்லாரும் அவங்க மேக்ஸிமம் கொடுத்தனால்தான் 300 ரூபாய் வந்துச்சு. அதே மாதிரி இங்க மினிமம். ரைட் சைட் ஜீரோனா it is possible only when all of them are zero, because the square of a real number minimum is 0. The square of any real number minimum value is முட்டை. So இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி முட்டைனா ரெண்டுமே முட்டை. if they are real numbers. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வேற. ரியல் நம்பரா இருந்தா x square plus y square 0 னா ரெண்டுமே 0, வேற வழியே இல்ல. சோ இப்ப எல்லாமே 0னா சார், அப்ப நீங்க சொல்றீங்கன்னா a minus b 0வா சார்? அப்புறம் b minus c 0வா சார்? அப்புறம் c minus a 0வா சார்? ஆமா, எல்லாமே முட்டை. அப்படின்னா a equal to b, b equal to c, c equal to a. அதனால்தான் a equal to b equal to c. So if all three are equal, then this is முட்டை. If this is முட்டை, then all three are equal. ரொம்ப முக்கியம் பசங்களா. It's very very important. I hope you understood it. Yeah, எல்லாருக்கும் புரிஞ்சதா? Shall I move forward? Very good. I hope all of you have got it. So let us move forward பசங்களா. இப்போ நம்ம முன்னாடி போலாம். யா, டெலிகிராம் குரூப் லிங்க் யாரோ அனுப்பியிருக்காண்டா, டேய் திருப்பி அனுப்புங்கடா. டெலிகிராம் குரூப் லிங்க ப்ளீஸ் ஸ்பாம் பண்ணுங்க. யாரோ ஒருத்த அனுப்புனா அதுக்குள்ளேயும் போயிடுச்சு. So guys, that's the Telegram group. I hope that's the Telegram group. Yeah, that is the one. So Telegram group நான் broadcast பண்ணிருக்கேன், ராகுல் அனுப்புனது. So அதை நீங்க ஜாயின் பண்ணலாம். டேய் வேதாந்து ஜெய் வாத்தி இல்லடா ராம், அது இல்ல ராம், நான் வந்து விடியல் பேட்ச்க்கு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு, அந்த குரூப் நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ எல்லாரும் ஜாயின் பண்ணிருங்க. கிரேட். பசங்களா இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கடா. ஏன்னா நான் தெரியாம இந்த பென் யூஸ் பண்ணிட்டேன். சோ இந்த பென் நான் ரிமூவ் பண்ணா போயிடும். சோ வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் இப்ப க்ளோஸ் பண்ணா இது போயிடும். சரியா? பை மிஸ்டேக் ஐ யூஸ் திஸ் பென். சோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஐ வில் க்ளோஸ் இட். யூ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட். ரிவர்ஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஐ வில் கோ ஃபார்வர்ட். ஓ பரவாயில்ல, பாதி தான் யூஸ் பண்ணிருக்கேன். கிரேட். சோ இப்போ இந்த 3 கேள்வி இதாண்டா கடைசி செட் ஆஃப் क्वेश्चंस ஃபார் டுடே. ப்ளீஸ் லெட்ஸ் சால்வ் இட். வாங்க சால்வ் பண்ணலாம். யா லாஸ்ட் 5 மினிட்ஸ் பசங்களா. ஏன்னா 10:30க்கு செஷனே எண்ட் ஆயிரும். நான் அத்தனாலும் செஷனே எண்ட் ஆயிரும். ஏன்னா வேதாந்தூல half an hour தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, சோ அதனால எனிவே இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. நான் ஒரு கேள்வி நான் சால்வ் பண்றேன். கடைசி கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி.
this is a very nice question. இதை நீங்க ட்ரை பண்ணலாம். நான் 2 சால்வ் பண்றேன். சரியா? சோ வாங்க ட்ரை பண்ணலாம். என்னடா டைரக்டா ஆன்சரே கொடுத்துட்டானுங்க. ஓகே. சோ பசங்களா இங்க p வந்து a ன்னு எடுத்துக்கோ. a square plus b square plus c square minus ab minus bc minus ca is 0. இங்க வந்து அப்படியே abc யோட கோரிலேட் பண்ணு. p தான் a, q தான் b and r தான் c. அப்படி பாத்தீனா ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து என்ன கொடுத்திருக்கான்? a square plus b square plus c square minus ab minus bc minus ca is equal to 0. அப்போ a equal to b equal to c எல்லாமே மூணுமே ஈக்குவல் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் கேள்வியோட ஆன்சர் வந்து p equal to q equal to r. ஏனா a b c எல்லாமே ஈக்குவல். அப்ப ஃபர்ஸ்ட் கேள்விக்கு p equal to q equal to r அதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு அதான் பதில். சோ ஃபர்ஸ்ட் கேள்வி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஏனா ABC க்கு பதிலா PQR யூஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். ஒண்ணும் பெருசா இல்ல. ABC க்கு பதிலா PQR யூஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா ரெண்டாவது கேள்வி நல்ல கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னது? பசங்களா ரெண்டாவது கேள்வி கொஞ்சம் கவனமா பார்க்கணும். என்னது? P ஸ்கொயர் இருக்கு. Q பதிலா we have 9Q ஸ்கொயர். சோ அப்போ அத நான் எப்படி எழுத போறேன்னா 3Q the whole square அப்படி எழுத போறேன். 4R square 2R the whole square அப்படி எழுத போறேன். I am expressing it as perfect squares. புரியுதா? P square இருக்கு. so P whole square 9Q square 3Q whole square எழுதிருக்கேன். and 4R square 2R the whole square எழுதிருக்கேன். minus of 3PQ I will write as P into 3Q. எப்படி எழுதுறேன்னு அப்சர்வ் பண்ணு. ஏன் நான் சொல்றேன். ஓகேவா? and 6QR I will write it as 3Q into 2R and 2RP 2R into P அப்படி எழுத போறேன் equal to 0. so இப்போ பசங்களா நான் என்ன பண்ண போறேன்? I will take P as A, 3Q as B, 2R as C. அப்படினா என்ன கிடைக்கும்? A square plus B square plus C square minus P தான் A, 3Q தான் B minus 3Q தான் B, 2R தான் C minus 2R தான் C and P தான் A. சார் இப்படி வருது சார். so A square plus B square plus C square minus AB minus BC minus CA 0 வந்தா அப்போ ABC எல்லாம் ஈக்குவல். அப்போ A வந்து என்னது? P, B வந்து என்னது? 3Q, C வந்து என்னது? 2R. சோ இதான் ரெண்டாவது கேள்விக்கு பதில். சூப்பரா? வேற லெவலா? எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருந்துச்சு? How many of you enjoyed this? My dear boys and girls, please let me know in the chat. Quick. அவ்வளவுதான்டா. This is what I wanted to teach. So மூணாவது கேள்வி I think you guys can try it out. I will leave it to you. Okay. இந்த கேள்வி கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும். ஏன்னா மைனஸ் வரும். இந்த கேள்வி கொஞ்சம் நல்ல கேள்வி. You can try it as a homework. ஏன்னா எல்லாமே ஈக்குவாலிட்டில இருந்து இந்த சைடு கொண்டு வா. So you will have 9P square plus Q square plus 100R square minus 3PQ plus 10QR. பாத்தியா plus வருது பாத்தியா? plus 30RP. so இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. so எது ரெண்டுல பிளஸ் வருது? இது ரெண்டுத்துல. so இந்த ரெண்டுத்துல யார் காமனா இருக்கா? இது ரெண்டுத்துல யார் காமனா இருக்கா? R காமனா இருக்கா? so R வந்து மைனஸோட இருக்கணும். so R வந்து மைனஸோட இருக்கணும். அதான் ட்ரிக். இது ரொம்ப நல்ல கேள்வி. ஹோம்வொர்க்கா சால்வ் பண்ணுங்க. I will probably solve it at the start of next class. இது ரொம்ப நல்ல கேள்வி. சால்வ் பண்ணிட்டு வாங்க. I will leave the solution. so one final quiz. சால்வ் பண்றீங்களா? last quiz for the day. with that I will complete. அதுக்கு மேல இருக்கதா நீங்க ஹோம்வொர்க்கா சால்வ் பண்ணிருங்க. okay, the last quiz for the day. My dear boys and girls, everybody try it out.
Everybody try it out. I will give you exactly 2 minutes. ட்ரை பண்ணுங்க. ஏன்னா குவிஸ் ஆரம்பிச்சா எல்லாம் தப்பு தப்பா சொல்றீங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் குவிஸ் ஆரம்பிக்கிறேன். Okay, so let's start the quiz. Please do it fast. Okay, da. I think most of you are right. Very good, very good. Super pasangla. Very, very good. So last 15 seconds time முடிய போகுது. டப்பு 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 டப்புன்னு பண்ணுங்கப்பா. 10 9 8 7 6 5 4 3 2 1 time up. That's it guys. So இதான் நம்மளோட quiz ஓட results. 75% of the class is correct. Well done boys and girls. You guys are amazing. Keep it up. So இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்றேன். டேய் எல்லாமே லெஃப்ட்க்கு எடுத்துறடா. எல்லாமே லெஃப்ட்க்கு எடுத்துறேன்டினா இப்படி இருக்குமா? 4z² 2z the whole square எழுதிக்கோ. minus xy minus 2xz 2yz எப்படி எழுத போறேன்னா y into 2z 2xz x into 2z ன்னு எழுத போறேன். சோ இப்போ என்ன அட்வான்டேஜ்னா இப்படி எழுதுறனால x வந்து a ன்னு எடுத்துக்கோ, y வந்து b ன்னு எடுத்துக்கோ, 2z வந்து c ன்னு எடுத்துக்கோ. அப்போ நம்ம கையில இருக்குது a² plus b² plus c² minus ab minus bc minus ca equal to 0. So இந்த ஐடென்டிட்டி 0னா அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் a equal to b equal to c. a என்னது x, b என்னது y, c என்னது 2z. so இதெல்லாம் ஈக்குவல், இதான் ரிலேஷன். so அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். that is how you do it. so அவன் கொடுத்திருக்கத அழகா ஃபார்மேட்ல எழுதிட்டு அத இந்த ஐடென்டிட்டியோட கம்பேர் பண்ணு. இதான் நான் உனக்கு சொல்லி கொடுத்த ஐடென்டிட்டி, இதான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தது. இதோட அத கம்பேர் பண்ணு, அழகா எழுதிட்டு பர்ஃபெக்ட்டா எழுதிட்டு இது ரெண்டு கம்பேர் பண்ணு. a ஓட யார் பொருந்துவா x, b ஓட யார் பொருந்துவா y, c ஓட யார் பொருந்துவா 2z. சோ கரெக்ட்டா எழுதினா அப்ப இந்த ஐடென்டிட்டி படி a equal to b equal to c, அப்போ x equal to y equal to 2z. அதான் ஆன்சர். புரியுதா? so that's it பசங்களா. டேய் மீதி கேள்வியை ஹோம்வொர்க்கா பண்ணிருங்கடா. I think மீதி கேள்வி ஒரு 2-3 இருக்கு. so please solve it. I will leave it to you guys. okay, மற்றபடி I think we are done for the day. Let me show you the leaderboard standings. so இன்னையோட leaderboard சாம்பியன் பிரதோஷ், கௌதம், மதன், தில்சத், ஹேமா, ஆதர்ஷ், ஐஸ்வர்யா, பிரணதி, சஞ்சய், ஸ்ரீராம், சாதனா, புவனேஷ், ஹரேஷ், ஹர்ஷிதா, கிரிதி. வெரி குட், சூப்பர் பசங்களா. ஐ ஹோப் யூ என்ஜாய் த கிளாஸ் டுடே. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்ததா 20th தான் மீட் பண்ண போறோம். இந்த கிளாஸோட செஷன் PDF நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஹோம்ஒர்க்கு நான் டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றேன். ப்ளீஸ் ஒர்க் பண்ணுங்க. எவ்வளோ ஸ்லோவா நடத்தியும் பாத்தீங்களா? ஒரு 2-3 கேள்வி நம்ம முடிக்க முடியல. அதை நான் ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன். ப்ளீஸ் சால்வ் பண்ணுங்கடா. உற்சாகமா இருங்க, விட்டுறாதீங்க. இதெல்லாம் பேசிக்ஸ் தான், ரொம்ப டஃப்னு நினைக்காதீங்க. இதோட நல்ல விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஸ்கூல் போர்ஷன் அடுத்த கிளாஸ்ல ஆரம்பிக்க போறேன். செட் ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஃபீட்பேக்ல சொல்லுங்க உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருச்சான்னு. லவ் யூ. see you in the next one. 20ஆம் தேதி அடுத்த கிளாஸ் 18th ராஜா சார் கெமிஸ்ட்ரி எடுப்பார். ஓகேவா? நான் அடுத்ததா உங்களை 20ஆம் தேதி சந்திக்கிறேன். 8:30 to 10 தான் என் கிளாஸ் எப்பவுமே. ஓகே, லவ் யூ பசங்களா. பபாய்டா.